ഞാൻ മധുരയിൽ ആദ്യമായിട്ട് ഒരു പ്രാവശ്യം ഞാൻ വന്നിരുന്നു. நான் மதுரைக்கு ஒரு முறை வந்திருக்கிறேன். എന്നാൽ സഭയോടുള്ള ബന്ധത്തിലല്ല വന്നിരുന്നത്. ஆனால் சபையோடுள்ள தொடர்பில் நான் வரவில்லை. ചെറിയാൻ സാറിനെ എനിക്ക് ദീർഘകാലമായിട്ട് അറിയാം. ചെറിയனை அவை எனக்கு அநேக நாட்கள் தெரியும். എന്നാൽ ആദ്യമായിട്ടാണ് ചെറിയാൻ സാറിന്റെ ഭവനത്തിൽ വരുവാൻ ഇടയായത്. ஆனால் முதலாக தான் ചെറിയனை வீட்டிற்கு நான் கடந்து வந்திருக்கிறேன். പിന്നീട് ചെറിയാൻ സാറിന്റെ മൂന്നാം തലമുറയിൽപ്പെട്ട ബിജുവായിട്ടുള്ള സൗഹാർദ്ദത്തിൽ എനിക്ക് TGF-ആയിട്ട് ബന്ധപ്പെടുവാൻ ഇടയായി. அதை தொடர்ந்து ചെറിയனையா குடும்பத்தில் இருக்கக்கூடியதான அவருடைய தலைமுறை சந்ததியில் இருக்கக்கூடியதான விஜுவோடு கூட எனக்கு நெருக்கமான உறவு ஏற்பட்டது. സുവിശേഷകൻ USA-ല് ഒരു രജിസ്ട്രേഡ് ചെയ്യാനായിട്ട് സാധിച്ചു. சுவிசேஷகன் என்கிறதான அந்த ஊழியத்தை USA-ல பதியும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். അതിന്റെ പ്രസിഡന്റായിട്ട് ഞാൻ പ്രവർത്തിക്കുന്നു. அதனுடைய பிரசிடென்டாக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ബിജു ചെറിയാൻ എന്റെ സെക്രട്ടറിയാണ്. விஜு செழியன் அதனுடைய செக்ரட்டரியாக இருக்கிறார். എനിക്ക് ഈ ആത്മീയ പ്രവർത്തനത്തിൽ വളരെ സന്തോഷമുണ്ട്. எனக்கு இந்த ஆவிக்குரிய ஊழியத்திலே நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். കൂട്ടവകാശികളെ കൂട്ടിച്ചേർന്ന് നിങ്ങളെ ഉത്സാഹിപ്പിക്കുകയും നിങ്ങളുടെ പ്രവർത്തനത്തിൽ പങ്കുചേരുവാൻ കഴിയുന്നതിൽ വളരെ സന്തോഷമുണ്ട്. உங்கள் பங்காளிகளாக இருக்கக்கூடியதான் உடன் பங்காளிகளாகிய உங்களோடு கூட பங்கு பெறவும் உங்களை உற்சாகப்படுத்தவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ഞങ്ങൾ അവധിക്ക് നാട്ടിലേക്ക് വരുന്നെന്നുള്ള കാര്യം ഞാൻ പറഞ്ഞു. நான் இந்த விடுமுறை நாட்களிலே ஊருக்கு வருகிறேன் என்று நான் சொன்னேன். അപ്പോൾ TGF-ന്റെ ഒരു പ്രവർത്തനം ഇവിടെ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞു. அப்பொழுது TGF-உடைய ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது என்று சொன்னார்கள். ഞാൻ പറഞ്ഞു എനിക്കും വരാൻ താല്പര്യമുണ്ട്. அப்பொழுது நான் சொன்னேன் நானும் வருகிறதுக்கு விரும்புகிறேன். അങ്ങനെ ഇങ്ങനെ ഒരു അവസരം ഒരുക്കി ഇവിടെ വരുവാൻ കഴിഞ്ഞതിൽ ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. அப்படிப்பட்டதான இந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு இந்த நிலையிலே இங்கே கடந்து வருவதிலே நான் தேவனை துதிக்கின்றேன். TGF-ന്റെ അപ്പീൽ പല സഭകളിലും അയച്ചു. இந்த TGF-உடைய அப்பீல் பல சபைகளுக்கு அனுப்பப்பட்டது. എന്നാൽ പലരെയും വേണ്ട നിലയിലുള്ള പ്രോത്സാഹനം ലഭിച്ചില്ല. എങ്കിലും നിങ്ങൾ പ്രാർത്ഥനയിൽ ഓർക്കുക. தேவையான உற்சாகம் எங்கும் கிடைக்கவில்லை என்றாலும் நீங்கள் அதிகமாக இதற்காக ஜெபியுங்கள். ദൈവത്തിന് അസാധ്യമായിട്ട് ഒന്നും തന്നെ ഇല്ല. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. പ്രാർത്ഥനയാൽ പലതും നേടുവാനായിട്ട് സാധിക്കും. ஜெபத்தினாலே அநேக காரியங்களை நாம் சாதிக்க முடியும். നിങ്ങളുടെ ശ്രദ്ധയേറിയ പ്രാർത്ഥന അത് വളരെ ഫലം കാണുമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. உங்களுடைய விலையேறப்பட்டதான ஜெபம் அதனுடைய பலனை பார்க்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். എന്റെ സാക്ഷ്യവും അതിന്റെ പ്രവർത്തനത്തെ കുറിച്ച് ഞാൻ പറഞ്ഞു. ഇനി മെസ്സേജിലേക്ക് പ്രവേശിക്കാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നു. என்னுடைய சாட்சியும் ஊழியத்துக்கு எடுத்த காரியங்களை குறித்து உங்களுக்கு சொன்னேன். தொடர்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ഇവിടെ ഇരിക്കുന്നവർ സുവിശേഷന്മാരാണ്. എന്നാൽ പലരും സുവിശേഷനും മൂപ്പനും ഉപദേഷ്ടാവായിട്ടും പ്രവർത്തിക്കുന്നവരാണെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் ஊழியர்களாக இருக்கிறீர்கள். ஊழியர்களும் மூப்பர்களுமாக கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நான் நம்புகிறேன். നിങ്ങൾ പ്രവർത്തിച്ച് സഭ ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ടെന്ന് ഞാൻ കരുതുന്നു. நீங்கள் ஊழியம் செய்து அதன் மூலமாக சபை எழும்பி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். അത് എന്നാൽ ചിലപ്പോൾ ചില സഭകളിലായിരിക്കും നിങ്ങൾ പോയത്, നിലവിലുള്ള സഭകളിലായിരിക്കും പോയത്. ஒருவேளை ஏற்கனவே இருக்கக்கூடியதான சபையிலே நீங்கள் கடந்து சென்று ஊழியம் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். എങ്ങനെയായാലും നിങ്ങൾ സുവിശേഷ പ്രവർത്തനം ചെയ്യുന്നു, സുവിശേഷ പ്രവർത്തനം ചെയ്തു സഭയിലേക്ക് വരികയും സഭയിൽ ശുശ്രൂഷ ചെയ്യുമ്പോൾ നിങ്ങൾ മൂപ്പനായിട്ടും പ്രവർത്തിക്കുന്നു. எவ்விதமாக நீங்கள் ஊழியத்தை வெளியே செய்யும் பொழுது ஊழியராகவும் சபையிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது நீங்கள் மூப்பர்களாகவும் இருக்கிறீர்கள். ഒരു സുവിശേഷനായിട്ടും മൂപ്പനായിട്ടും ഉപദേഷ്ടാവായിട്ടും പ്രവർത്തിക്കാൻ സാധിക്കും. ஒரு சுவிசேஷகரானவன் மூப்பராகவும் அதே நேரத்திலே ஊழியராகவும் அங்கே போதகராகவும் அவர் இருக்கின்றார். മറ്റുള്ളവരോട് സുവിശേഷം പറയുമ്പോൾ സുവിശേഷന്റെ വേലയിൽ மற்றவரிடத்திலே சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது சுவிசேஷனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். അവരെ രക്ഷിക്കപ്പെടുത്തി സഭയോട് ചേർത്ത് സഭയിൽ ശുശ്രൂഷ ചെയ്യുമ്പോൾ മൂപ്പന്റെ ശുശ്രൂഷ. அவ்விதமாக ரட்சிக்கப்பட்ட அவர்களை சபையிலே கொண்டு வந்து அவர்களுக்கு ஊழியங்களை நிறைவேற்றும் பொழுது சபையின் மூப்பர்களாய் செயல்படுகிறோம். എന്നാൽ വചന ശുശ്രൂഷ ചെയ്ത് അവരെ വചനം പഠിപ്പിക്കുമ്പോൾ ഉപദേഷ്ടാവിന്റെ ശുശ്രൂഷ. அவ்விதமாக வசனத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம் போதக ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம். നിങ്ങൾ തുടങ്ങിയ സഭയാണെങ്കിൽ നിങ്ങൾക്ക് ഈ മൂന്ന് നിലയിലും പ്രവർത്തിക്കാൻ സാധിക്കും. உங்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சபையா இருக்கும் என்றால் இந்த மூன்று நிலைகளிலும் நீங்கள் செயல்பட முடியும். എന്നാൽ നിലവിലുള്ള ഒരു സഭയിൽ ചെല്ലുവാണെങ്കിൽ ചിലപ്പോൾ മൂപ്പന്റെ ശുശ്രൂഷ മറ്റുള്ളവരായിരിക്കും ചെയ്യുന്നത്. ஒருவேளை ஏற்கனவே இருக்கக்கூடிய சபையிலே நீங்கள் அவிதமாய் ஊழியத்தின் நிமித்தம் போவீர்கள் என்றால் மூப்பருடைய பொறுப்பு வேறொருவர் அதை நிறைவேற்றிக் கொண்டிருக்கலாம். നിങ്ങളുടെ ശ്രദ്ധയിലേക്ക് നിങ്ങൾക്ക് പരിചയമുള്ള ഒരു വാക്യം വായിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. உங்களுடைய கவனத்திற்கு உங்களுக்கு மிக தெரிந்ததான ஒரு வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். അപ്പോസ്തല പ്രവൃത്തികൾ 13:36-37 വായിക്കാം. அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 36-37 வாக்கியங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து 37 தன் பிதாக்கிடத்தில் சேர்க்கப்பட்டு அழிவை கண்டார். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ഇവിടെ രണ്ട് ശുശ്രൂഷകൾ കാണുവാനായിട്ട് കഴിയും. இங்கே இரண்டு வித ஊழியங்களை நாம் பார்க்கின்றோம். ഈ വാക്യത്തെ അടിസ്ഥാനമാക്കി നിങ്ങൾ തന്നെ ധാരാളം പ്രസംഗിക്കുകയാണ്. இந்த வசனத்தை அடிப்படையாய் கொண்டு நீங்கள் தானே ஏராளமாய் பிரசங்கித்திருக்கலாம். എന്റെ അഭിപ്രായത്തിൽ ബ്രദറുകാരായിട്ടുള്ളവര് ഉൽപ്പത്തി മുതൽ വെളിപ്പാട് വരെയുള്ള പുസ്തകങ്ങളെല്ലാം വായിച്ചവരാണ്. என்னுடைய அபிப்பிராயத்தின்படி சகோதர சபையை சார்ந்தவர்கள் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தும் விசேஷம் வரைக்கும் சகல புத்தகத்தையும் வேத வாக்கியங்களை எல்லாம் வாசித்தவர்கள். അതിൽ നിന്ന് പല പ്രധാനപ്പെട്ട വാക്യങ്ങളെ അടിസ്ഥാനമാക്കി നിങ്ങൾ വളരെയധികം പ്രസംഗിച്ചിട്ടുണ്ട്. அதிலே
காணப்படுகிற மிக முக்கியமான வசனங்களை கொண்டு அடிப்படையாயிருந்து அநேக பிரசங்கங்களை பிரசங்கித்திருக்கலாம். ഈ വാക്യം ഞാനും പല പ്രാവശ്യം വായിച്ചിട്ടുണ്ട്. இந்த വசனத்தை நானும் அநேக முறை வாசித்திருக்கிறேன், ഞാൻ പ്രസംഗിച്ചിട്ടുണ്ട്. நான் பிரசங்கித்திருக்கிறேன். എന്നാൽ ഈ അടുത്ത സമയത്ത് എന്റെ മനസ്സിലേക്ക് വന്ന ചില ചിന്തകൾ നിങ്ങളോടൊപ്പം പങ്കിടുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஆனால் இப்ப நெருக்கமான சில காலகட்டங்களிலே இந்த வசனத்திலிருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட சில சிந்தனைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ചിലപ്പോൾ നിങ്ങൾ ഇത് കേട്ട് കാണുമായിരിക്കും. ஒருவேளை நீங்கள் இதை கேட்டிருக்கலாம். എന്നാൽ എന്റെ അഭിപ്രായത്തിൽ കേട്ട് കാണാൻ സാധ്യതയില്ലാത്തതുകൊണ്ട്, ஆனால் என்னுடைய அபிப்பிராயத்திலே நீங்கள் கேள்விப்படாத காரியமாகவும் கூட இது இருக்கலாம். പലപ്പോഴും ശുശ്രൂഷയെ കുറിച്ച് പറയുമ്പോൾ പലർക്കും അറിയില്ല എത്ര തരത്തിലുള്ള ശുശ്രൂഷയുണ്ട്. நாம் ஊழியத்தை குறித்த நிலையிலே சொல்லும் பொழுது அநேகருக்கு எத்தனை விதமான ஊழியங்கள் இருக்கிறது என்று தெரிகிறதில்லை. ഞാൻ ഈ വാക്യം പഠിച്ചപ്പോൾ എന്റെ മനസ്സിലേക്ക് കടന്നു വന്ന 5 ശുശ്രൂഷകളെ കുറിച്ച് നിങ്ങളോട് പറയാനാണ്. நான் இந்த வசனத்தை வாசித்த பொழுது என்னுடைய மனதிலே கடந்து வந்ததான 5 விதமான ஊழியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ഇവിടെ പറയുന്നത് ദാവീദ് തന്റെ തലമുറയിൽ ശുശ്രൂഷ ചെയ്തു. இங்கே தாவீது தன் காலத்திலே அவன் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினான். ദാവീദ് എന്ത് ശുശ്രൂഷയാണ് ചെയ്തത്? தாவீது என்ன ஊழியத்தை நிறைவேற்றினான்? ദാവീദ് യഹൂദ ഗോത്രത്തിൽ പിറന്നവനാണ്. தாவீது யூதா கோத்திரத்திலே பிறந்தவர். അത് ലേവ്യ ഗോത്രത്തിൽപ്പെട്ടവനല്ല. அவன் லேவி கோத்திரத்துக்கு உட்பட்டவர் அல்ல. അപ്പോൾ ആത്മീയ ശുശ്രൂഷയല്ല ചെയ്തത്. அப்படி என்றால் அவர் லேவிக்குரியதான ஊழியத்தை அவர் நிறைவேற்றவில்லை. ദാവീദ് ചെയ്തത് രാജകീയ ശുശ്രൂഷയാണ്. தாவீது செய்தது ராஜரீக ஊழியம். ഞാൻ പറയാൻ ഉദ്ദേശിക്കുന്ന 5 ശുശ്രൂഷയെ കുറിച്ച് നിങ്ങളോട് പറയാം. நான் சொல்ல விரும்புகிறதான 5 விதமான ஊழியங்களை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். ഒന്നാമത് ഇവിടെ കാണുന്നത് രാജകീയ ശുശ്രൂഷ. ஒன்று இங்கே நான் பார்க்கக்கூடியது ராஜரீக ஊழியம். 37ാമത്തെ വാക്യം വായിക്കുമ്പോൾ അവിടെ ദൈവിക ശുശ്രൂഷ കാണുവാൻ കഴിയും. 37ാം வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு தெய்வீக ஊழியத்தை நாம் ആ பார்க்கின்றோம். ദൈവിക ശുശ്രൂഷ ചെയ്തത് യേശു ക്രിസ്തുവാണ്. அந்த தெய்வீக ஊழியத்தை நிறைவேற்றினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. അതിനെക്കുറിച്ച് കൂടുതലായിട്ട് ഞാൻ പിന്നീട് വിവരിക്കാം. அதை குறித்து பின்பதாக நான் அதிகமாய் விளக்கி சொல்லுகிறேன். പിന്നീട് മൂന്നാമത് പറയുന്ന ആത്മീയ ശുശ്രൂഷയാണ്. மூன்றாவதாக ஒரு ஆவிக்குரிய ஊழியம். ഇവിടെ ഇരിക്കുന്ന സുവിശേഷന്മാരെല്ലാവരും ചെയ്യുന്ന ആത്മീയ ശുശ്രൂഷയാണ്. இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறது ஆவிக்குரிய ஊழியம். പിന്നെ നാലാമത് ഞാൻ പറയാൻ ഉദ്ദേശിക്കുന്നത് പൈശാചിക ശുശ്രൂഷയാണ്. இனி நான்காவதாக நான் சொல்ல விரும்புகிறது பிசாசுடைய ஒரு ஊழியம். പിശാചി ബാധിച്ചവരെ കുറിച്ച് വചനത്തിൽ പറയുന്നുണ്ട്. பிசாசினால் பீடிக்கப்பட்டவர்களை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். പിശാചിനാൽ നിയന്ത്രിക്കപ്പെട്ടവർ ചെയ്യുന്ന ശുശ്രൂഷയാണ് പൈശാചിക ശുശ്രൂഷ. பிசாசினாலே ஆளுகை செய்யப்படுகிறவர்கள் செய்கிறதான ஊழியம் தான் அங்கே பிசாசினுடைய ஊழியம். അഞ്ചാമത്തെ ശുശ്രൂഷ എന്താണെന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ മാനുഷിക ശുശ്രൂഷ. ஐந்தாவது ஒரு ஊழியம் இருக்கிறது, அது மனுஷிக ஊழியம். മാനുഷിക ശുശ്രൂഷ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ദൈവം നമുക്കൊരു ജീവിതം തന്നിട്ടുണ്ട്. மனுஷிக ஊழியம் என்றால் தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். അങ്ങനെ ദൈവത്തിന്റെ പദ്ധതി പ്രകാരം നമ്മൾ ജീവിക്കുകയാണെങ്കിൽ ഓരോ വ്യക്തികളും ദൈവിക മാനുഷിക ശുശ്രൂഷയാണ് ചെയ്യുന്നത്. அங்கே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நாம் மனுஷிக ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம். ഇവിടെ നമുക്ക് ദാവീദിന്റെ കാര്യത്തിലേക്ക് വരാം. நாம் இங்கே தாவீதுடைய காரியத்துக்குள்ளாய் வருவோம். പഴയ നിയമം പഠിക്കുമ്പോൾ എനിക്ക് 3 വ്യക്തികളെ വളരെ ഇഷ്ടമാണ്. பழைய பாட்டை வாசிக்கும் பொழுது எனக்கு 3 நபர்கள் மிகவும் பிடித்தமானவர்கள். എനിക്ക് ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട വ്യക്തികളാണ് അബ്രഹാം, മോശ, ദാവീദ്. எனக்கு மிகவும் பிடித்ததான 3 நபர்கள் ஆபிரகாம், மோசே, தாவீது. അബ്രഹാം വിശ്വാസികളുടെ പിതാവാണ്. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன். അബ്രഹാം പുരോഹിതനായിരുന്നു. ஆபிரகாம் ஒரு ஆசாரியனாக இருந்தார், പ്രവാചകനായിരുന്നു, தீர்க்கதரிசியா இருந்தார். എന്നാൽ എന്റെ അഭിപ്രായത്തിൽ രാജാവിന്റെ ജോലിയും ചിലപ്പോൾ ചെയ്തിട്ടുണ്ട്. என்னுடைய அபிப்பிராயத்தின்படியாக ராஜாவுடைய ஒரு வேலையும் அவர் செய்திருக்கலாம். കാരണം അദ്ദേഹത്തിന്റെ ഭവനത്തിൽ 318 അഭ്യാസികൾ ഉണ്ടായിരുന്നു. காரணம் அவருடைய வீட்டிலே 318 பேர் கைப்படிந்தவர்கள் இருந்தார்கள். എന്തിനാണ് ഒരാളുടെ വീട്ടിൽ അഭ്യാസികളെ സൂക്ഷിക്കുന്നത്? எதற்காக இப்படிப்பட்டதான சேவகர்களை தன்னுடைய வீட்டிலே வைத்திருக்க வேண்டும்? അബ്രഹാമിന്റെ കാലഘട്ടത്തിലേക്ക് നമ്മൾ പിന്തിരിഞ്ഞു പോകണം. ஆபிரகாமுடைய காலகட்டத்திற்கு நாம் பின்திரும்பி போக வேண்டும். അന്ന് രാജാക്കന്മാരില്ല, ഉണ്ടെങ്കിൽ തന്നെയും പലയിടത്തും ഇല്ല. അവർ പോകുമ്പോൾ അവർക്ക് സ്വയം രക്ഷ നേടുവാൻ ആവശ്യമാണ്. அன்றைக்கு ராஜாக்கள் இருந்தாலும் அநேக இடங்களில் ராஜாக்கள் இல்லை. ஆகவே ஒரு இடத்திற்கு அவர்கள் போகும்பொழுது அவர்கள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். അതെ, കാരണം ചില സ്ഥലങ്ങളിൽ രാജാവുണ്ട്, എന്നാൽ അവർ യാത്ര ചെയ്ത് പോകുമ്പോൾ അവർക്ക് പ്രൊട്ടക്ഷൻ ആവശ്യമാണ്. சில இடங்களில் ராஜாக்களுடைய ஆளுகை இருக்கிறது, ஆனால் பயணம் செய்து போகிற சந்தர்ப்பங்களிலே தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பு தேவையா இருக்கிறது. ലോത്തിനെ സംരക്ഷിക്കാനായിട്ട് അബ്രഹാമും കൂട്ടരും പോയതായിട്ട് നമുക്കറിയാം. லோத்துவை பாதுகாக்கும்படியாக ஆபிரகாமும் அவரோட வீட்டிலே இருந்தவர்கள் போனதை குறித்து நாம் வாசிக்கிறோம். അങ്ങനെ യുദ്ധം ചെയ്ത് മറ്റുള്ളവരെ തോൽപ്പിച്ചത് ലോത്തിനെയും കുടുംബത്തെയും കൂട്ടിക്കൊണ്ടുവരുന്നതായിട്ട് കാണാം. அவ்விதமாக யுத்தம் செய்து மற்றவர்களை தோற்கடித்து லோத்துவையும் குடும்பத்தையும் அங்கே திரும்ப கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். അബ്രഹാം ദൈവത്തിന്റെ ആലോചന പ്രകാരം ജീവിച്ചിരുന്ന വ്യക്തി. ஆபிரகாம் தேவனுடைய ஆலோசனைப்படி வாழ்ந்திருந்ததான ஒரு மனிதன். പിന്നീട് നമുക്ക് കാണാൻ കഴിയുന്ന മോശയാണ്. அதன் பின்பதாக நாம் பார்க்கக்கூடியது மோசே. മോശയെ പോലെ സൗമ്യനായ ഒരു വ്യക്തി ഈ ഭൂമിയിൽ ഉണ്ടായിട്ടുണ്ട്. மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் இந்த பூமியில யாரும் இல்லை, ഇനി ഉണ്ടാകുകയില്ല. இனி இருக்க போகிறதும் இல்லை. ദൈവത്തോട് അഭിമുഖമായിട്ട് സംസാരിച്ച വ്യക്തിയാണ് മോശ. தேவனோடு கூட முகமுகமாய் பேசின ஒரு மனிதன் தான் மோசே. അബ്രഹാമിന് ദൈവത്തെയും ദൂതന്മാരെയും കാണാൻ കഴിഞ്ഞിട്ടുള്ള തിയോപ്പനിയെ നമുക്കറിയാം. 3 പേര് വന്ന്
അബ്രഹാമിന്റെ ഭവനത്തിൽ വന്ന് താമസിക്കുകയും ഭക്ഷണം കഴിക്കുകയും ചെയ്തിട്ടുണ്ട്. அங்கே கர்த்தருடைய தூதனை அங்கே ஆபிரகாம் பார்த்திருக்கிறார். அவ்விதமாக 3 பேர் ஆபிரகாமுடைய மம்ரேயிலே அங்கே ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்து அவர்கள் போஜனம் புசித்ததை நாம் பார்க்கின்றோம். മോശയ്ക്ക് പ്രത്യേക നിലയിൽ സംസാരിക്കാനായിട്ടുള്ള ഭാഗ്യം ലഭിച്ചു. மோசேக்கு விசேஷமான நிலையிலே பேசக்கூடியதான வாய்ப்பு கிடைத்தது. എന്നാൽ തേജസ്സിന്റെ ഒരു ഭാഗം കാണുവാനുള്ള ഭാഗ്യം ലഭിച്ചിട്ടുണ്ട്. மகிமையின் ஒரு பகுதியை பார்க்கத்தக்கதான ஒரு வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது. വലിയൊരു പ്രവാചകനായിരുന്നു മോശ. மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். നമുക്കറിയാം തോറ അല്ലെങ്കിൽ പഞ്ചഗ്രന്ഥങ്ങൾ പെന്തക്കോസ്ത് ആദ്യത്തെ 5 പുസ്തകം എഴുതിയത് മോശയാണ്. நமக்கு தெரியும் பஞ்சாகம் என்கிறதான துவக்க 5 புத்தகங்களை மோசே எழுதி இருக்கின்றார். ആദിയിൽ ദൈവം ആകാശം ഭൂമി സൃഷ്ടിച്ചു, അതേപോലെ ആദാമിനെ അവ്വയും സൃഷ്ടിച്ചതിന് ശേഷം ഈ കാര്യങ്ങളെല്ലാം മോശയിൽ കൂടെയാണ് നമുക്ക് ലഭിച്ചത്. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதைத் தொடர்ந்து ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார் என்கிறதான இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் மோசையின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. പിന്നീട് എനിക്ക് ഇഷ്ടമുള്ള ഒരു വ്യക്തിയാണ് ദാവീദ്. அதைத் தொடர்ந்து எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மனிதர் தான் தாவீது. ദാവീദിനെ ദൈവം തെരഞ്ഞെടുത്തു. தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். നമുക്ക് 1 ദിനവൃത്താന്തം 17 1 മുതൽ 7 വരെയുള്ള വാക്യങ്ങൾ വായിക്കാം. நாம் 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1 தொடங்கி 7 வரையிலான வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 7 வரையிலான வாக்கியங்கள். 17 1 முதல் 7 வரை. தன் வீட்டிலே வாசமாயிருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேதுரு மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை வெட்டியோ சிறைகளின் கீழ் இருக்கிறது என்றார். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் செய்யும், தேவன் உம்மோடு இருக்கிறார் என்றார். அந்த ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். நான் இஸ்ரவேலை வரப்பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் ஒரு கூடாரத்திலிருந்து மறு கூடாரத்துக்கும் ஒரு வாசஸ்தலத்திலிருந்து மறு வாசஸ்தலத்துக்கும் போனேன். நான் சகல இஸ்ரவேலுக்கும் உலாவி வந்த எவ்விடத்திலாகவும் நான் என் ஜனத்தை மேய்க்க கற்பித்த இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளின் யாதொருவனை நோக்கி, நீங்கள் எனக்கு கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஆலயத்தை கட்டாதிருக்கிறது என்ன என்று யாதொரு வார்த்தை சொன்னதுண்டோ? இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன இடமெல்லாம் உன்னோட இருந்து 7 മതി. 7 வரைக்கும் போய் 7 മതി. അവിടെ 7ാമത്തെ വാക്യത്തിന്റെ അവസാന ഭാഗത്തേക്ക് ഒന്ന് വരാം. அங்கே 7வது வசனத்தினுடைய பிற்பகுதியிலே நாம் கவனிப்போம். ഞാൻ നിന്നെ പുൽപ്പുറത്ത് നിന്ന് ആടുകളെ നോക്കുമ്പോൾ തന്നെ എടുത്തു. ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தை விட்டு எடுத்து. ദാവീദ് യഹോവയുടെ ആലോചന പ്രകാരം ദൈവീക ശുശ്രൂഷ ചെയ്തു. கர்த்தருடைய ஆலோசனையின்படியாக தாவீது கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ആടുകളെ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ തന്നെ ദൈവം എടുത്തു. ஆடுகளை பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். നിങ്ങൾ ദൈവിക വേല സുവിശേഷ വേലയിലേക്ക് போய ஒரு சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கடந்து போன ஒரு காலகட்டம் அல்லது அழைக்கப்பட்ட ஒரு காலகட்டம் உண்டு. എന്നാൽ അതിനു മുമ്പേ നിങ്ങളെ ദൈവം കണ്ടു. ஆனால் அதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை பார்த்திருக்கிறார். വചനത്തിൽ ഇങ്ങനെ കാണുന്നുണ്ട്, ലോകസ്ഥാപനത്തിന് മുമ്പേ ദൈവം ക്രിസ്തുവിൽ നമ്മെ കണ്ടു. வேத வசனத்தில் விதமாய் வாசிக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் அவர் நம்மை கண்டார். എന്നാൽ പിന്നീട് കുറച്ചും കൂടെ വായിക്കുകയാണെങ്കിൽ നമ്മൾ ജനിച്ചതിന് ശേഷം നമ്മൾ സുവിശേഷ പ്രവർത്തനങ്ങളിൽ ഏർപ്പെടുന്നതിന് മുമ്പേ ദൈവം കണ്ടു. நாம் இன்னும் கொஞ்சம் கூட பார்ப்போம் என்று சொன்னால், நாம் பிறந்ததற்கு பின்பதாக சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்படியாய் கடந்து வருகிறதற்கு முன்பதாகவே அவர் நம்மை கண்டிருக்கிறார். ദൈവത്തിന്റെ നോട്ടം നിങ്ങളുടെ മേലുണ്ടായിരുന്നു. தேவனுடைய பார்வை உங்கள் மேலே இருந்தது. എന്നാൽ ദൈവത്തിന്റെ സമയമായപ്പോൾ ആനന്ദത്തിന്റെ ആത്മാവ് നിങ്ങളോട് സംസാരിച്ചു. தேவனுடைய நேரம் வந்த பொழுது தேவ ஆவியானவர் உங்களோடு கூட பேசினார். അങ്ങനെ നിങ്ങൾ ദൈവീയ പ്രവർത്തനങ്ങളിലേക്ക് ഏർപ്പെടും. அவ்விதமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு வந்தீர்கள். അങ്ങനെ പ്രവർത്തനങ്ങളിലേക്ക് പോകുമ്പോൾ നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കേണ്ട ഒരു കാര്യമുണ്ട്. அவ்விதமாக நீங்கள் ஊழியத்திலே கடந்து செல்லும் பொழுது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. ദാവീദ് നാഥാൻ പ്രവാചകനോട് ഒരു കാര്യം പറഞ്ഞു. தாவீது நாத்தான் தீர்க்கதரிசியிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னார். ഞാൻ മനോഹരമായ അരമനയിൽ വസിക്കുന്നു, நான் மிக அழகான அரண்மனையிலே வாசம் பண்ணுகிறேன். എന്നാൽ ദൈവത്തിന്റെ പെട്ടകമോ തിരശ്ശീലയ്ക്ക് കീഴെയിരിക്കുന്നു. ஆனால் தேவனுடைய பெட்டியோ திரைச்சலைக்கு பின்பதாக இருக்கிறது. എനിക്ക് മനോഹരമായ ഒരു ആലയം യഹോവയ്ക്ക് വേണ്ടി പണിയണം. கர்த்தருக்காக ஒரு அழகான ஆலயத்தை நான் கட்ட வேண்டும். ആ ആഗ്രഹം ദാവീദ് നാഥാനോട് പറഞ്ഞു. அந்த ஆசையை தாவீது நாத்தானிடத்திலே சொன்னார். നമുക്കറിയാം, പഴയ നിയമപ്രകാരം രാജാക്കന്മാര് പ്രവാചകന്മാരോടാണ് സംസാരിക്കുന്നത്. நமக்கு தெரியும், ராஜாக்கள் பழைய பாட்டின்படியான நிலையில் தீர்க்கதரிசிகளிடத்திலே பேசுவார்கள். പ്രവാചകൻ ആരാണ്?
தீர்க்கதரிசி யார்? ദൈവത്തിന്റെ പ്രതിനിധിയാണ്. தேவனுடைய ஒரு பிரதிநிதி. അവര് ലേവ്യ ഗോത്രത്തിൽപ്പെട്ടവരാണ്. அவர்கள் லேவி கோத்திரத்துக்குட்பட்டவர்கள். യഹൂദ ഗോത്രത്തിൽപ്പെട്ടവർ രാജകീയ ശുശ്രൂഷയും, யூத கோத்திரத்துக்குட்பட்டவர்கள் ராஜரீக ஊழியத்தை நிறைவேற்றுகிறார்கள். ലേവ്യ ഗോത്രത്തിൽപ്പെട്ടവർ ആത്മീയ ശുശ്രൂഷയും. லேவி கோத்திரத்தை உட்பட்டவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிறார்கள். നമുക്കറിയാം ദാവീദിനെ ശമൂവേൽ അഭിഷേകം ചെയ്തപ്പോൾ യഹോവയുടെ ആത്മാവ് ദാവീദിന്മേൽ വന്നു. நமக்கு தெரியும் தாவீதை சாமுவேல் அபிஷேகம் செய்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேலே வந்தார். അപ്പോൾ യഹോവയുടെ ആത്മാവുള്ള ദാവീദിന് വേണമെങ്കിൽ തീരുമാനിക്കാമായിരുന്നു ഞാൻ തന്നെ അങ്ങ് സംസാരിക്കാം. ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உடையதான தாவீதானே அவர் தீர்மானித்திருக்கலாம், நான் பேசுவேன் என்று. എന്നാൽ ദൈവം ചില പദ്ധതികൾ വെച്ചിട്ടുണ്ട്. ஆனால் தேவன் சில திட்டங்களை ஒழுங்கை வைத்திருக்கிறார். അതനുസരിച്ച് നമ്മൾ പ്രവർത്തിക്കണം. அதற்கு உட்பட்டு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். ഞാൻ നാഥാന്റെ ആവശ്യമില്ല, ഞാൻ നേരിട്ട് ദൈവത്തോട് സംസാരിക്കാമെന്ന് ചിലപ്പോൾ ചിന്തിച്ചേക്കാം. நாத்தானுடைய அவசியம் இல்லை, நான் நேரடியாகவே நான் பேசிக் கொள்கிறேன் என்று நாம் இருக்கக்கூடாது. എന്നാൽ ദാവീദ് അങ്ങനെ ചിന്തിച്ചില്ല. ஆனால் தாவீது அப்படி சிந்திக்கவில்லை. നമ്മുടെ ജീവിതത്തിലും അങ്ങനെ ഒരാളുണ്ടെങ്കിൽ അവരോട് സംസാരിക്കേണ്ട ആവശ്യമുണ്ടെങ്കിൽ സംസാരിക്കണം. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான நபர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களோடு கூட பேச வேண்டியதான தேவை இருக்கும் என்றால் அவர்களிடத்தில் நாம் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். എന്നാൽ അങ്ങനെ സംസാരിക്കുമ്പോൾ ശ്രദ്ധിക്കേണ്ട ഒരു കാര്യം കൂടെ ഉണ്ട്. ஆனால் அவ்விதமாக நாம் பேசும் பொழுது கவனத்திலே கொள்ள வேண்டியதான விஷயம் இருக்கிறது. ദാവീദ് നാഥാനോട് സംസാരിച്ചു. தாவீது நாத்தானிடத்தில் பேசினார், എനിക്ക് മനോഹരമായ ഒരു ആലയം പണിയണം, எனக்கு ஒரு அழகான ஆலயத்தை கட்ட வேண்டும். കേട്ട ഉടനെ നാഥാൻ പറഞ്ഞു നീ പണിതോ. கேட்டவுடன் நாதான் சொன்னார், நீ கட்டும். എന്തുകൊണ്ടാണ് അങ്ങനെ പറഞ്ഞത്? நீ அப்படி ஏன் அவர் சொன்னார்? യഹോവയുടെ ആത്മാവുള്ള ദാവീദാണ് സംസാരിച്ചത്. கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருக்கிறதான தாவீதுதான் அதை சொன்னார். അപ്പോൾ നാഥാൻ തീരുമാനിച്ചു ഇത് ദൈവത്താൽ വരുന്ന കാര്യമാണ്. அப்பொழுது நாத்தான் நினைத்தார், இது தேவனாலே வரக்கூடியதான விஷயம். എന്നാൽ നാഥാൻ പറഞ്ഞില്ല ഞാൻ ദൈവത്തോട് ചോദിക്കട്ടെ. ஆனால் நாத்தான் அங்கே கேட்கவில்லை, நான் ஆண்டவரிடத்திலே போய் கேட்கிறேன் என்று. യഥാർത്ഥത്തിൽ അങ്ങനെയുള്ള സന്ദർഭങ്ങളിൽ നമ്മളും പറയണം ഞാൻ ദൈവത്തോട് എന്താണെന്ന് ചോദിക്കട്ടെ ഈ കാര്യം. உண்மையாகவே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே நாம் சொல்ல வேண்டும், நான் தேவனிடத்தில் என்ன என்று நான் கேட்கிறேன் என்று. അപ്പോൾ നാഥാൻ ചോദിക്കുന്നതിന് മുമ്പ് എന്നെ ചോദിച്ചില്ല, പക്ഷെ ദൈവം നാഥാനോട് പറഞ്ഞു. ஆனால் நாத்தான் கேட்கிறதற்கு முன்பதாகவே நாத்தான் இங்கே கேட்கவில்லை, ஆனால் கர்த்தர் தாமே நேரடியாய் நாத்தானிடத்திலே பேசுகிறார். നീ എന്റെ ദാസനായ ദാവീദിനോട് ചെന്ന് പറയണം, நீ என்னுடைய தாசனாகிய தாவீதிடத்திலே போய் சொல்ல வேண்டும், നീ ആലയം പണിയരുത്, நீ ஆலயம் கட்டக்கூடாது. അതിനുള്ള കാരണം നിന്റെ കൈ രക്തപ്പെട്ടതാണ്. அதனுடைய காரணம் உன்னுடைய கரங்கள் ரத்தம் பொடிந்திருக்கிறது. എന്നാൽ നിന്റെ മകൻ ശലോമോൻ ആലയം പണിയും. ஆனால் உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டுவார். ഈ നാഥാൻ പ്രവാചകൻ ദാവീദിനോട് പറഞ്ഞപ്പോൾ இந்த நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதிடத்திலே சொன்ன பொழுது ദാവീദ് അത് അംഗീകരിച്ചു. தாவீதை ஏற்றுக்கொண்டார். നിങ്ങൾക്കറിയാമോ രാജാക്കന്മാർ പുരോഹിതന്മാരെ അനുസരിക്കും. உங்களுக்கு தெரியுமா, ராஜாக்கள் ஆசாரியர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். ആർക്കാണ് കൂടുതൽ അധികാരം, രാജാവിനാണോ പുരോഹിതനാണോ? யாருக்கு அதிகமான அதிகாரம் இருக்கிறது, ராஜாவுக்கா அங்கே ஆசாரியர்களுக்கா? ദൈവത്തിൽ വിശ്വാസമുള്ള രാജാക്കന്മാർക്ക് അറിയാം ഇത് ദൈവത്തിന്റെ പ്രതിനിധിയാണ്, അതുകൊണ്ട് പുരോഹിതനെ ഭയപ്പെടും. தேவனை விசுவாசிக்கக்கூடியதான ராஜாக்களுக்கு தெரியும் இந்த ஆசாரியர்கள் தேவனுடைய பிரதிநிதிகளாய் இருக்கிறார்கள், ஆகவே அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று. ദാവീദിന് വേണമെങ്കിൽ നാഥാനോട് അനുവാദം ചോദിക്കാതെ ആലയം പണിയാമായിരുന്നു. ஒருவேளை தாவீது வேண்டுமானால் நாத்தானிடத்திலேயே கேட்காதபடிக்கு அவனாகவே ஆலயம் கட்டியிருக்கலாம். എന്നാൽ നല്ലൊരു ആഗ്രഹം വന്നു, അത് നാഥാനോട് പറഞ്ഞു. நல்ல ஒரு ஆசை வந்தது, அதை நாத்தானிடத்திலே சொன்னார். ദാവീദിന്റെ ആഗ്രഹം മോശപ്പെട്ട ആഗ്രഹമാണോ? தாவீதுடைய ஆசை ஒரு மோசமான ஆசையா? ഒരു നല്ല ആലയം പണിയണം, ஒரு நல்ல ஆலயம் கட்ட வேண்டும். നാഥാനോട് പറഞ്ഞു. ஆனால் நாத்தானிடத்திலே சொன்னார், നാഥാൻ അത് അപ്പോഴേ പറഞ്ഞു, അത് അംഗീകരിച്ചു, പണിതോളാൻ പറഞ്ഞു. நாதான் அப்பொழுதுதானே அதை அங்கீகரித்து உன்னுடைய மனதின் விருப்பத்தின்படி செய்யும் என்று சொன்னார். എന്നാൽ നാഥാനിൽ കൂടെ ദൈവം ദാവീദിനെ തിരുത്തി. ஆனால் நாத்தானின் மூலமாக தேவன் தாவீதை அங்கே சரி செய்தார் அல்லது மாற்றினார். അത് തിരുത്തിയപ്പോൾ ദാവീദ് അത് അംഗീകരിച്ചു. அதை திருத்தின பொழுது தாவீது அதை ஏற்றுக்கொண்டார். അതാണ് നമ്മൾ വളരെ ശ്രദ്ധിക്കേണ്ട ഒരു കാര്യം. அதுதான் நாம் மிக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ദാവീദ് ദൈവത്തിന്റെ ആലോചനയ്ക്ക് അനുസരിച്ച് തന്റെ തലമുറയിൽ ശുശ്രൂഷ ചെയ്തു. தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி தன்னுடைய தலைமுறையிலே கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ദാവീദ് രാജകീയ ശുശ്രൂഷയാണ് ചെയ്തത്. தாவீது ஒரு ராஜ்ஜிக ஊழியத்தை நிறைவேற்றினார். ആത്മീയ ശുശ്രൂഷയല്ല ചെയ്തത്. ஆவிக்குரிய ஒரு ஊழியத்தை അപ്പോൾ நிறைவேற்றினார். അതിനൊരു ഉദാഹരണമാണിത്. அதற்கு ஒரு உதாரணம் தான் இது. നല്ലൊരു ആഗ്രഹം ദൈവൻ നാഥാനോട് പറഞ്ഞു. இங்க நல்ல ஒரு ஆசையை நாத்தானிடத்திலே தாவீது சொன்னார். പക്ഷെ ദൈവം തടഞ്ഞപ്പോൾ അത് അംഗീകരിച്ചു. ஆனால் தேவன் அதை தடை செய்த பொழுது அதை ஏற்றுக்கொண்டார். ഒരു നിമിഷം നമ്മളെ കുറിച്ചൊന്ന് ചിന്തിച്ചു. ஒரு நிமிடம் நாம் நம்மை சோதித்து பார்ப்போமே. നമ്മുടെ ഇടയിലുള്ള ആരെങ്കിലും നല്ലൊരു കാര്യം ചെയ്യാനായിട്ട് പറയുവാണ്, എനിക്കൊരു ആലയം പണിയണം, അല്ലെങ്കിൽ ഇന്ന സ്ഥലത്ത് പോയി പ്രവർത്തിക്കണം. நம் நடுவில் இருக்கக்கூடிய யாராவது நல்ல ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், நான் ஒரு சபையை கட்ட வேண்டும் அல்லது நான் இந்த இடத்திலே போய் நான் ஒரு ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ഒരു മൂപ്പനോടോ സീനിയർ സുവിശേഷകനോടോ പറയുവാണെങ്കിൽ സ്വാഭാവികമായിട്ട് നമ്മൾ പറയും ചെയ്തോളാം പറയും.
ஒரு மூப்பரிடத்திலேயோ ஒரு முதிர்ந்த ஊழியரிடத்திலே சொல்லுவோம் என்றால் சாதாரணமான நிலையிலே பரவாயில்லை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். എന്നാൽ അവരോട് സംസാരിക്കുന്നത് തെറ്റില്ല, ചെയ്യണം. ஆனால் அவர்களோடு கூட பேசுகிறது தவறல்ல, அதை நாம் அவரிடத்தை சொல்ல வேண்டும். എന്നാൽ ദൈവത്തിന്റെ അപ്രൂവൽ ഉണ്ടോ എന്ന് അന്വേഷിക്കണം. ஆனால் அதிலே தேவனுடைய அனுமதி உண்டோ என்கிறதை நாம் அங்கே அதை கண்டுபிடிக்க வேண்டும். നമ്മളൊരു സ്ഥലത്തേക്ക് സുവിശേഷ പ്രവർത്തനം ചെയ്യാനായിട്ട് പോവുകയാണെങ്കിൽ, நாம் ஒரு இடத்திலே ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக ஊழியத்து நிமித்தம் போகிறோம் என்று வைத்துக் ആ கொள்ளுங்கள். സ്ഥലം തിരഞ്ഞെടുക്കുകയാണെങ്കിൽ அந்த இடத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால் നമ്മൾ ആ കാര്യം ദൈവദാസന്മാരോട് ഷെയർ ചെയ്യാം. நாம் அந்த காரியங்களை தேவ மனிதர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளலாம். ഇന്ന് പ്രവാചകന്മാരായിട്ട് ആരും തന്നെ ഇല്ലെങ്കിൽ തന്നെയും ദൈവത്തിന്റെ വചനം ദൈവദാസന്മാരിൽ കൂടെ സംസാരിക്കും. இன்றைக்கு ஆசாரியர்களாக யாரும் இல்லை என்றாலும் தேவனுடைய வசனத்தை தேவ மனிதர்களை கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். മറ്റു സുവിശേഷന്മാരോ സീനിയർ ആയിട്ടുള്ളവരോ അല്ലെങ്കിൽ മൂപ്പന്മാരോ അവര് ആദ്യം അങ്ങനെ പറയുമെങ്കിൽ തന്നെയും പിന്നീട് ചിലപ്പോൾ അവരിൽ കൂടെ തന്നെയും നിങ്ങളെ തിരുത്തേന്ന് വന്നേക്കാം. சில நேரங்களிலே நாம் அவிதமாக அவர்கள் மூத்த சகோதரத்திலேயோ மூத்த ஊழியர்களிடத்திலேயோ மூப்பர்களிடத்தில் நான் சொல்லும் பொழுது முதலாவது அவர்கள் அங்கீகரித்தாலும் சில நேரங்களிலே தேவன் அவர்களை கொண்டுதானே நம்மை அதை சரி செய்வார். അതുകൊണ്ട് ഒരിക്കലും പെട്ടെന്നൊരു തീരുമാനം എടുക്കും. ஆகவே உடனடியாக எந்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கக்கூடாது. എന്റെ അഭിപ്രായം നിങ്ങളോട് പറയാനുള്ളത്, ഏതൊരു കാര്യം ചെയ്യുന്നതിന് മുമ്പേയും നിരന്തരമായിട്ട് പ്രാർത്ഥിക്കണം. நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் தொடர்ச்சியாய் ஜெபிக்க வேண்டும். തീരുമാനമെടുക്കാൻ ബുദ്ധിമുട്ടാണെങ്കിൽ സീനിയർ ആയിട്ടുള്ളവരോടോ മൂപ്പന്മാരോടോ അത് ചോദിക്കാം. தீர்மானம் எடுக்கிறதற்கு நமக்கு சிரமமாய் இருக்கும் என்று சொன்னால் மூப்பர்களிடத்திலேயோ அல்லது முதிர்ந்த ஊழியர்களிடத்திலேயோ நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். അവർക്ക് നല്ല അഭിപ്രായങ്ങൾ പറയാനായിട്ട് സാധിക്കും. அவர்களுக்கு நல்ல தங்களுடைய ஆலோசனைகளை சொல்லக்கூடும். ആ അഭിപ്രായം ദൈവത്താൽ അംഗീകരിക്കപ്പെട്ടതാണോ ഒന്ന് ചിന്തിക്കണം. അതാണ് അടുത്ത. அந்த ஆலோசனைகளும் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டவைகளா என்பதை தான் நாம் சிந்திக்க வேண்டும். அதுவும் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். അത് ഒരിക്കൽ നാഥാനോട് ചോദിച്ചാൽ മാത്രം പോരാ, പിന്നെ ദൈവത്തിന് അപ്രൂവൽ അതിലുണ്ടോന്നു. நாத்தானிடத்திலே கேட்டால் மட்டும் போதாது, அதிலே தேவனுடைய அங்கீகரிப்பு இருக்கிறதா என்றதையும் கவனிக்க வேண்டும். അങ്ങനെ വന്നപ്പോൾ ആ അപ്രൂവൽ ഇല്ല എന്ന് കണ്ടപ്പോൾ, അപ്രൂവൽ ഇല്ല എന്ന് വരുവാണെങ്കിൽ ദാവീദ് പിൻവാങ്ങി. அங்கே அதற்கு அனுமதி இல்லை என்பதை தாவீது கண்ட பொழுது தாவீது அதிலிருந்து தன்னுடைய காரியத்தை பின்வைத்துக் கொண்டார். നമ്മുടെ ജീവിതത്തിൽ എല്ലാ കാര്യങ്ങളും ദൈവം അപ്രൂവ് ചെയ്യണമെന്നില്ല. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தேவன் அனுமதிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ദൈവത്തിന്റെ ഹിതപ്രകാരം നമ്മൾ ജീവിക്കണം. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும். നമ്മൾ ചെയ്യേണ്ടതിന് ദൈവം മുന്നൊരുക്കിയിരിക്കുന്നു. நாம் செய்ய வேண்டியதை தேவன் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். അപ്പോൾ ആ കാര്യങ്ങൾ ദൈവം നമ്മുടെ ജീവിതത്തിൽ നിശ്ചയിച്ചിട്ടുണ്ട്. ஆகவே அந்த காரியங்களை தேவன் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையிலே நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். നമ്മുടെ ജീവിതത്തെ കുറിച്ച് പിന്തിരിഞ്ഞു നോക്കിക്കഴിഞ്ഞാൽ പല കാര്യങ്ങളും മനസ്സിലാക്കാൻ സാധിക്കും. நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்திரும்பி பார்ப்போம் என்றால் இதை கொத்த அநேக காரியங்களை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். നമ്മുടെ ജീവിതത്തിന്റെ ഒരു തുടക്കമുണ്ട്. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஆரம்பம் உண்டு. ആ സമയത്ത് ദൈവം നമ്മെ കണ്ടു. அந்த நேரத்தில் தேவன் நம்மை கண்டார். ആ ദൈവം നമ്മെ എടുത്തു. அந்த தேவன் நம்மை எடுத்துக்கொண்டார். ഇന്ന സ്ഥലത്ത് പ്രവർത്തിക്കുമെന്ന് ദൈവം നിശ്ചയിച്ചു കഴിഞ്ഞു. இந்த இடத்திலே நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மை நியமித்தார். ദൈവം നമ്മെ ആ സ്ഥലത്തേക്ക് കൊണ്ടെത്തിക്കും. தேவன் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போனார். നമ്മൾ അതിന് വിരുദ്ധമായിട്ട് പ്രവർത്തിച്ചാലും ദൈവം അവിടെ കൊണ്ടെത്തിക്കും. நமக்கு நாம் அதற்கு எதிராக நாம் ஊழியம் செய்தாலும் அல்லது செயல்பட்டாலும் அந்த இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு போவார். ദൈവം തെരഞ്ഞെടുത്തതാണെങ്കിൽ യോനയുടെ അനുഭവം നമുക്കറിയാം. ദൈവം നിശ്ചയിച്ച സ്ഥാനത്ത് തന്നെ കൊണ്ടെത്തിക്കും. அங்கே யோனாவுடைய சம்பவம் நமக்கு தெரியும். தேவன் ஏற்படுத்தின அந்த இடத்திற்கு தானே அவர் கொண்டு போவார். അതുകൊണ്ട് നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഏത് കാര്യം തീരുമാനിക്കുന്നതിന് മുമ്പേ ദൈവത്തോട് അനുവാദം ചോദിക്കും. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலும் தீர்மானம் எடுக்கிறதற்கு முன்பதாக தேவனிடத்திலே நாம் அனுமதி கேட்க வேண்டும். പെട്ടെന്നൊരു തീരുമാനം എടുക്കരുത്. உடனடியாய் ஒரு தீர்மானம் எடுக்க கூடாது. ദൈവത്തിന്റെ ഹിതം അറിയുന്നതിന് വേണ്ടി അല്പം വെയിറ്റ് ചെയ്യണം. தேவனுடைய சித்தம் அறியும்படியாக சற்று காத்திருக்க வேண்டும். ഇതിന് വിരുദ്ധമായിട്ട് പ്രവർത്തിച്ച വ്യക്തിയാണ് ശൗൽ. இதற்கு எதிராக செயல்பட்ட ஒரு மனிதன் தான் சவுல். അത് ദൈവത്തിന്റെ ആത്മാവ്, യഹോവയുടെ ആത്മാവ് ദാവീദിൽ വന്നപ്പോൾ നിങ്ങൾക്കറിയാമോ ശൗലിൽ ഏത് ആത്മാവാ വന്നത്? கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே தாவீதுக்குள்ளாய் வந்த பொழுது சவுலிலே எந்த ஆவி வந்தது? ദുരാത്മാവ് അവനെ ബാധിച്ചു. பொல்லாத ஆவி வந்தது. അപ്പോൾ ദുരാത്മാവ് മനുഷ്യനെ ബാധിച്ചു കഴിഞ്ഞാൽ സ്വഭാവത്തിന് വ്യത്യാസം. ஆகவே பொல்லாத ஆவி மனிதனை பீடிக்கும் என்று சொன்னால் அவனுடைய குணத்திலே வித்தியாசம் உண்டாகும். വചനം വായിക്കുമ്പോൾ നമുക്ക് കാണുവാൻ കഴിയുന്നുണ്ട്, പിശാച് ബാധിച്ചവരെ അവൻ സൗഖ്യമാക്കി. அவ்விதமாக பிசாசு பிடித்திருந்தவர்களை அவர் சுகப்படுத்தினார்கள் வசனத்திலே வாசிக்கிறோம். അപ്പോൾ ദൈവത്തിന്റെ ആത്മാവ് വസിക്കുന്നിടത്ത് പിശാചിന് ഇടം കൊടുക്കരുത്. ஆகவே தேவ ஆவியார் வாசம் பண்ணுகிறதான இடத்திலே பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ദാവീദ് തന്റെ തലമുറയിലാണ് ശുശ്രൂഷ ചെയ്തത്. அங்கே தாவீது தன் காலத்திலே அல்லது தன்னுடைய தலைமுறையின் நடுவிலே அவன் ஊழியம் செய்தான். തലമുറ എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണ്? அந்த தன் தலைமுறை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ഒരാൾ വിവാഹം കഴിച്ച് ഒരു കുഞ്ഞുണ്ടാകുമ്പോൾ രണ്ടാമത്തെ തലമുറ. அதாவது ஒரு மனிதன் திருமணம் செய்து அவனுக்கு பிள்ளை பிறக்கும் பொழுது அடுத்த தலைமுறை, இரண்டாவது தலைமுறை வருகிறது. 20 വർഷം മുതൽ 30 വർഷം വരെ ഒരു തലമുറ എന്ന് വേണമെങ്കിൽ പറയാം. 20 முதல் 30 ஆண்டுகளுக்கு அடுத்த நிலையிலே ஒரு தலைமுறை என்கிற நிலையில நாம் பிரிக்க முடியும். ഇപ്പോൾ ഒരാൾ 22ാമത്തെ വയസ്സിൽ വിവാഹം കഴിച്ചു
കഴിച്ചു 21ാമത്തെ വയസ്സിൽ ഒരു മകൻ ഉണ്ടായി കഴിഞ്ഞാൽ ஒரு மனிதன் 22வது வயதிலே திருமணம் செய்து 23வது வயதிலே ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் அவன் 2ஆம் தலைமுறை குழந்தையாய் அவன் பிறக்கிறான். എന്നാൽ 30ാമത്തെ വയസ്സിലാണെങ്കിൽ അവരുടെ തലമുറ 30 ആയിരിക്കും. അതുകൊണ്ട് വ്യത്യാസമുണ്ട് തലമുറകൾക്ക്. ஆகவே 30வது வயது வரும் பொழுது அந்த அவருடைய வயதுக்கு வித்தியாசம் வருகிறது. ஆகவே அதிலே வித்தியாசம் உண்டாகிறது. ഇവിടെ എനിക്ക് എന്റെ നോട്ടത്തിൽ കുറഞ്ഞപക്ഷം 2-3 തലമുറകൾ ഇവിടെ ഉണ്ട്. இங்கே என்னுடைய கணிப்பின்படியாக 2-3 தலைமுறைகளாக நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன். അവരവരുടെ തലമുറയിൽ ശുശ്രൂഷ ചെയ്യുമ്പോൾ ജനറേഷൻ ഗ്യാപ്പ് അല്ലെങ്കിൽ ഒരു തലമുറയിൽ അവർ അപ്രോച്ച് ചെയ്യുന്ന ഒരു വ്യത്യാസം. அவரவர்களுடைய அந்தந்த தலைமுறைகளில் ஊழியம் செய்யும் பொழுது அந்த தலைமுறைகள் நடுவிலே கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படலாம். നിങ്ങൾ ശുശ്രൂഷ ചെയ്യുമ്പോൾ അത് ഓർത്തിരിക്കണം. நீங்கள் ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது அதை கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். ഞാൻ കൗൺസിലിംഗ് ചെയ്യുന്ന വ്യക്തിയാണ്. நான் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசகர். എല്ലാവരോടും ഒരുപോലെ ഏർപ്പെടരുത്. எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி நடக்கக்கூடாது. അപ്പോസ്തലനായ പൗലോസ് പറയുന്നുണ്ട് സഭയിൽ 3 തരം ആളുകളുണ്ട്. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார் சபையிலே 3 விதமான ஆட்கள் இருக்கிறார்கள். ആത്മീയൻ, പ്രാകൃതൻ, ജഡീകൻ. ஆவிக்குரியவன், மாம்சத்துக்குரியவன், ஜென்ம சுபாவம் உள்ளவன். എന്നാൽ ഞാൻ പറയാൻ ഉദ്ദേശിക്കുന്ന കാര്യമുണ്ട്. ഞാനത് സ്വന്തമായിട്ട് പഠിച്ചു മനസ്സിലാക്കിയ കാര്യമാണ്. വിശ്വാസികൾ 4 തരമാണ്. நான் சொந்தமாக கற்றுக்கொண்டதான ஒரு விஷயம் இருக்கிறது. விசுவாசிகள் 4 விதங்களிலே இருக்கிறார்கள். വിശ്വാസി, ആ വിശ്വാസിയെ രണ്ടായിട്ട് തരംതിരിക്കാം. ഒന്ന് ആത്മീയനായ വിശ്വാസി, ജഡീകനായ വിശ്വാസി. ஒன்று விசுவாசி, அந்த விசுவாசியை இரண்டாக நாம் பிரிக்க முடியும். ஆவிக்குரியவனாகிய விசுவாசி, மாம்சத்துக்குரியவனாகிய விசுவாசி. പിന്നെ അതിൽ കൂടെ ഉയർന്നവനാണ് ഭക്തൻ. அதற்குள்ளாக கடந்து அடுத்து வருகிறவன் தான் பக்தி உள்ளவன். പിന്നെ വരുന്ന ആളാണ് ശിഷ്യൻ. அதற்கப்புறம் உள்ள மனிதன் தான் சீஷன். അപ്പോൾ ഈ 4 തരം വിശ്വാസികളെ മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് വേണം നിങ്ങൾ സഭയിൽ ശുശ്രൂഷ ചെയ്യാൻ. ஆகவே இந்த 4 விதமான விசுவாசிகளை புரிந்து கொண்டுதான் நாம் சபையிலே ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ക്രിസ്തു എന്ന തലയോളം വളരുവാൻ ആഗ്രഹിക്കുന്ന വ്യക്തിയാണ് ശിഷ്യൻ. கிறிஸ்து வரை என்கிறதான சிரசு வரைக்குமாக வளர விரும்புகிறவன் தான் சீஷன். നിങ്ങൾ ചോദിക്കുമായിരിക്കും ശിഷ്യനും ഭക്തനും തമ്മിൽ എന്താണ് വ്യത്യാസം? ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் சீஷனுக்கும் பக்தி உள்ளவனுக்கும் என்ன வித்தியாசம் என்று. ശിഷ്യൻ അവനെ ഉപദേശിപ്പാൻ സമർത്ഥനാണ്. சீஷன் அவன் போதிக்கிறதற்கு திறமை உள்ளவனாயிருக்கிறான். വചന നിശ്ചയമുള്ള വ്യക്തി. வசனத்திலே உறுதி உள்ளவனாயிருக்கிறான். കർത്താവ് പഠിപ്പിച്ചതെല്ലാം പഠിച്ച് ക്രിസ്തു എന്ന തലയോളം, കാരണം മാക്സിമം അറിവ് നേടുവാൻ ആഗ്രഹിക്കുന്ന വ്യക്തിയാണ് ശിഷ്യൻ. ഗുരുവിനെ പോലെ ആകുവാൻ. ஆண்டவர் கற்றுக் கொடுத்த எல்லா காரியத்திலும் அவன் கற்று தேர்ந்து அந்த தேர்ந்த சீஷனாக குருவை போல் இருக்கக்கூடிய ஒரு அளவை எட்டக்கூடியவன். നിങ്ങൾക്ക് ഗുരുവിനെയും കാണുവാൻ കഴിയും, പഠിപ്പിക്കുന്നവരെയും കാണുവാൻ കഴിയും. நீங்கள் குருவையும் நீங்கள் பார்க்க முடியும், கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களையும் பார்க்க முடியும். ഗുരു എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ അദ്ദേഹത്തിന് അറിവ് ധാരാളമായിട്ടുണ്ട്. குரு என்று சொன்னால் அவருக்கு அறிவு ஏராளமாய் இருக்கிறது. പഠിപ്പിക്കുന്നവൻ പഠിച്ചിട്ട് പഠിപ്പിക്കും. அதாவது கற்றுக் கொடுக்கிறவன் கற்றுக்கொண்டு அதை கற்றுக் கொடுக்கிறான். ഞാൻ പറയാനായിട്ട് ഉദ്ദേശിക്കുന്നത്, നിങ്ങൾ വചനം പഠിക്കുമ്പോൾ പ്രസംഗിക്കാനായിട്ട് പഠിക്കരുത്. அதாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் வசனத்தை வாசிக்கும் போது பிரசங்கம் பண்ணுகிறதுக்காக வாசிக்க கூடாது. പഠിച്ചിട്ട് പ്രസംഗിക്കണം. நீங்கள் கற்றுக்கொண்டு அதை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும். പഠിച്ചിട്ട് പ്രസംഗിക്കുമ്പോൾ നിങ്ങൾക്ക് ധാരാളം അറിവുകൾ കിട്ടും. நீங்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு ஏராளமான அறிவு கிடைக்கும். നിങ്ങളുടെ പഠിത്തം ഒരിക്കലും നിർത്തരുത്. நீங்கள் கற்றுக்கொண்டு வருகிறதை ஒரு நாளும் நிறுத்தக்கூடாது. മരിക്കുന്നത് വരെ അല്ലെങ്കിൽ നമ്മുടെ അറിവ് ബോധം നഷ്ടപ്പെടുന്നവരെ പഠിക്കണം. நம்முடைய மரணம் வரைக்கும் அல்லது நம்முடைய சிந்திக்கக்கூடிய சிந்தனை இழந்து போகிற வரைக்கும் நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். കൂടുതൽ പഠിക്കുമ്പോൾ കൂടുതൽ അറിവുകൾ കിട്ടും. நாம் அதிகமாய் படிக்கும் பொழுது அதிகமான காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ഞാൻ കൂടുതൽ അറിയുവാൻ ആഗ്രഹിക്കുന്ന വ്യക്തിയാണ്. நான் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனிதன். അങ്ങനെ പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ നമുക്ക് കൂടുതൽ അറിവുകൾ அதிகமாக நாம் படித்துக் கொண்டு வரும் பொழுது அதிகமான காரியங்களை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ഞാൻ എന്താണ് പറയാൻ ഉദ്ദേശിച്ചതെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ, പലപ്പോഴും നമ്മൾ സഭയിൽ എല്ലാവരോടും ഒരു വ്യത്യസ്തമായ നിലയിൽ ഏർപ്പെടാതെ ഒരുപോലെ ഏർപ്പെടും. அதை நான் இங்கே சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன என்றால், நாம் சபையில வித்தியாசமானவர்கள் இருக்கிறாங்க. ஆகவே வித்தியாசமானவர்கள் நடுவிலே நாம் ஒரே மாதிரியே நடந்து கொள்கிறோம் அவர்களிடத்திலே. ഓർത്തിരിക്കേണ്ട ഒരു കാര്യം, 4 തരത്തിലുള്ള വിശ്വാസികളുണ്ട്. நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும், 4 விதமான நிலைகளில் இருக்கக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறாங்க. വിശ്വാസികളെ കുറിച്ച് മാത്രമാണ് പറയുന്നത്, സഭയിലുള്ള ആളുകളെ കുറിച്ചല്ല, മൊത്തമുള്ള ആളുകളെ കുറിച്ചല്ല. நான் விசுவாசிகளை குறித்தான் சொல்கிறேன், சபையில் இருக்கிற மொத்த கூட்டத்தையும் நான் சொல்லல. ഇപ്പോൾ നമ്മൾ ഓർത്തിരിക്കേണ്ട അടിസ്ഥാന ഉപദേശത്തിൽ വ്യത്യാസമില്ല. நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டியது, நம்முடைய அடிப்படை உபதேசத்திலே வித்தியாசங்கள் கிடையாது. എന്നാൽ ചില ഉപദേശങ്ങള് അത് ജനറലൈസ് ചെയ്യാൻ പാടില്ല. ஆனால் சில போதனைகளை நாம் அதை பொதுநிலைப்படுத்த கூடாது. ഇത് ബ്രദറൻ സഭയിലെ ആദ്യം നമ്മുടെ പിതാക്കന്മാരുടെ കാലത്ത് അവർക്ക് മനസ്സിലായിട്ടില്ല. இது நம்முடைய துவக்க நாட்களிலே நம்முடைய சபையில்தான நம்முடைய முற்பிதாக்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. അവർ കൂടുതലും ബാഹ്യമായ കാര്യങ്ങൾക്ക് പ്രാധാന്യം കൊടുത്തു. அவர்கள் அதிகமாக வெளியரங்கமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். വലിയ പ്രസംഗകർ വരെ ബാഹ്യമായ കാര്യങ്ങൾക്ക് പ്രാധാന്യം കൊടുത്തു. பெரிய பிரசங்கியார்கள் வரைக்கும் வெளியரங்கமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். വലിയ ഉപദേഷ്ടാക്കന്മാർ ബാഹ്യമായ
ബാഹ്യമായ കാര്യങ്ങൾക്ക് പ്രാധാന്യം കൊടുത്തു. பெரிய உபதேசிகளாய் போதகர்களாய் இருந்தவர்கள் வெளியரங்கமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். അതിന് ചില ഉദാഹരണങ്ങൾ ഞാൻ പറയാം. அதற்கு சில உதாரணங்கள் நான் சொல்லுகிறேன். മീശ വെക്കുന്നത് ഒരാൾക്ക് ഇഷ്ടമല്ല. அதாவது மீசை வைக்கிறது ஒருவருக்கு பிடிக்கவில்லை. അന്നേരം മീശ വെച്ചുകൊണ്ട് വരുന്നവരോട് പറയും എല്ലാവരും മീശ എടുക്കണം. அதாவது அப்படினால மீசை வச்சுட்டு வர்றவங்க சொல்லுவாங்க எல்லாரும் மீசை எடுத்துறணும். അത് കേരളത്തിൽ പ്രശ്നം ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട്. அது கேரளாவிலே பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறது. വെള്ള ഉടുപ്പിട്ടോട്ട് വരാൻ ഒരാൾക്ക് ഇഷ്ടമാണ്. அதாவது வெள்ளை உடை உடைத்துக் கொண்டு வர வேண்டும் என்று ஒருவர் விரும்புகிறார். എന്നാൽ എല്ലാവരും വെള്ള ഉടുപ്പിട്ടോട്ട് വരണമെന്ന് പറയാൻ നിർബന്ധിക്കാൻ പാടില്ല. ஆனால் எல்லாரும் வெள்ளை உடை உடுத்திக் கொண்டு வர வேண்டும் என்று யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ചിലർ ആഭരണം ഇട്ടുകൊണ്ട് വരും. சிலர் நகை அணிந்து வருவார்கள். എന്നാൽ അത് ഇടാൻ പാടില്ലെന്ന് നിർബന്ധിക്കും. அதை போடக்கூடாது என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. ഇതൊന്നും നമ്മെ ക്രിസ്തുവിനോട് അടുപ്പിക്കുകയോ അകറ്റുകയോ ചെയ്യത്തില്ല. இதெல்லாம் கிறிஸ்துவையோடு நம்மை நெருக்கி சேர்க்கிறதோ அல்லது அவர் அளவுக்கு வளரச் செய்கிறதோ அல்ல. ഇത് ബാഹ്യമായ കാര്യങ്ങളാണ്. இது வெளியரங்கமான காரியங்கள். ചിലർ പറയും വ്യായാമം ചെയ്യാൻ പാടില്ല. വ്യായാമം എക്സസൈസ് சிலர் உடற்பயிற்சி செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள். അതിനും വേദപുസ്തകത്തിൽ വാക്യമുണ്ട്. அதற்கு வேத புத்தகத்திலே வசனம் இருக்கிறது. എക്സസൈസ് പൗലോസ് പറയുന്നത് അല്പ പ്രയോജനം ഉള്ളത്. അതുകൊണ്ട് ചിലർ വ്യാഖ്യാനിച്ചു ചെയ്യാനേ പാടില്ല. அதாவது நம்முடைய உடற்பயிற்சி என்கிறது அற்ப பிரயோஜனம் உள்ளது, அதனால் நாம் அதை செய்யக்கூடாது என்று அதை குறித்து வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். നമ്മൾ ഇതൊന്നും ജനറലൈസ് ചെയ്ത് സഭയിൽ പഠിപ്പിച്ചിട്ട് സഭയിൽ പ്രശ്നം ഉണ്ടാക്കരുത്. ஆகவே இதையெல்லாம் நாம் பொதுநிலைப்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்களை சபையிலே சொல்லி போதித்து நாம் பிரச்சனை உண்டு பண்ணக்கூடாது. എന്നാൽ അടിസ്ഥാന ഉപദേശത്തിൽ വ്യത്യാസമില്ല. ஆனால் அடிப்படை உபதேசத்திலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. അങ്ങനെയുള്ള വിഷയങ്ങൾ സഭയിൽ പഠിപ്പിക്കുകയും ആളുകളെ ഉത്സാഹിക്കുകയും ചെയ്യണം. அப்படிப்பட்டதான காரியங்களை சபையிலே கற்றுக் கொடுக்கவும் அவர்களை உற்சாகப்படுத்தவும் வேண்டும். എന്നാൽ ബാഹ്യമായ കാര്യങ്ങൾക്ക് ചിലപ്പോൾ നമ്മൾ പ്രാധാന്യം കൊടുക്കും. ஆனால் சில நேரங்களிலே வெளியரங்கமான காரியங்களுக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ക്രിസ്തു എന്ന തലയോളം വളരുവാൻ ആഗ്രഹിക്കുന്നവർ ചിലരൊക്കെ ഉപേക്ഷിക്കും. அங்கே கிறிஸ்தியங்கிறதான சிரசு வரைக்குமாக வளர விரும்புகிறவர்கள் சில காரியங்களை வெறுத்து விடுவார்கள். അത് സഭയിലുള്ള എല്ലാവരും പാലിക്കണമെന്ന് നിർബന്ധിക്കും. அது சபையில் உள்ளதான எல்லாரும் கை கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது. എനിക്കത് പാലിക്കാം, താല്പര്യമാണ്. எனக்கு அது விருப்பம் என்று சொன்னால் நான் அப்படி நடக்கலாம். നിങ്ങൾക്കും അത് താല്പര്യമാണെങ്കിൽ പാലിക്കാം. ஒருவேளை உங்களுக்கும் அது விருப்பமாக இருக்கும் என்றால் நீங்கள் அதை செய்து கொள்ளலாம். പക്ഷേ മറ്റുള്ളവരോട് അത് പറഞ്ഞ് പ്രശ്നമാക്കി കഴിഞ്ഞാൽ സഭയുടെ സമാധാന അന്തരീക്ഷം. ஆனால் மற்றவர்களிடத்திலே அதை செய்யும்படியாய் கட்டாயப்படுத்தி சபையிலே பிரச்சனை உண்டாகும் என்று சொன்னால் அது சமாதான குறைவை ஏற்படுத்தும். ഞാൻ പിന്നെ ഭക്തനെ കുറിച്ച് ഒന്നുകൂടെ പറയാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നു. நான் அதை தொடர்ந்து பக்தியுள்ளவனை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ഭക്തൻ എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ എപ്പോഴും ദൈവത്തിൽ ആശ്രയിച്ച് ജീവിക്കുന്ന വ്യക്തിയാണ്. பக்தி உள்ளவன் என்று சொன்னால் எப்பொழுதும் தேவனை சார்ந்து வாழக்கூடிய மனுஷன். അവർക്കെല്ലാം ഉപദേശ നിശ്ചയം ഉണ്ടാവണമെന്ന് നിർബന്ധമൊന്നുമില്ല. அவர்களுக்கு எல்லா காரியத்திலும் அந்த உபதேசத்திலே உறுதி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ശിഷ്യന്മാരെല്ലാവരും ഭക്തന്മാരാണ്. சீஷர்கள் எல்லாரும் பக்தி உள்ளவர்கள். എന്നാൽ ഭക്തന്മാരെല്ലാം ശിഷ്യന്മാരല്ല. ஆனால் பக்தி உள்ளவர்கள் எல்லாரும் சீஷர்கள் அல்ல. എന്തുകൊണ്ടെന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ഉപദേശ നിശ്ചയമുണ്ടെങ്കിൽ മാത്രമേ ശിഷ്യനാവാൻ സാധിക്കൂ. என்று சொன்னால் உபதேசத்திலே உறுதி இருந்தால் மட்டுமே அவர்கள் சீஷர்களாய் இருக்க முடியும். നമ്മൾ ഗുരുക്കന്മാരുടെ അടുക്കൽ പോയി പഠിക്കും. நாம் குருக்களிடத்திலே அல்லது போதகரிடத்திலே போய் படிப்போம். അപ്പോൾ ഗുരുക്കന്മാരുടെ അറിവിൽ പല കാര്യങ്ങളുണ്ട്. മാക്സിമം പല കാര്യങ്ങൾ പറയാനായിട്ട് സാധിക്കും. നമുക്ക് ബേസിക്, ഇന്റർമീഡിയറ്റ്, അഡ്വാൻസ്ഡ് ലെവലിലുള്ള അറിവുകൾ കിട്ടും. அதாவது நாம குருவிடத்திலே போய் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் சகலவிதமான அறிவுகளையும் அடிப்படையான அல்லது மத்திய தரமான நிலையிலே உயர் நிலையில் இருக்கக்கூடிய சகல காரியங்களையும் அவர்களிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள முடியும். നമ്മൾ അഡ്വാൻസ്ഡ് ലെവലിൽ പഠിച്ചു കഴിഞ്ഞാൽ ഗുരുവിനെ പോലെയാകും. நாம் உயர்தர நிலையிலே நாம் படிப்போம் என்று சொன்னால் நாம் குருவை போல மாறுவோம். ബേസിക്കും ഇന്റർമീഡിയറ്റ് ലെവലിലാണ് നമ്മൾ നിൽക്കുന്നതെങ്കിൽ ഗുരുവിനെ പോലെ ആകാൻ സാധിക്കും. ஒருவேளை அடிப்படையான நிலையிலும் நடுத்தரமான நிலையிலும் நாம் காணப்படுவோம் என்று சொன்னால் நாம் ஒரு குருவை போல மாற முடியாது. എന്നാൽ ഒരു ഭക്തനെ എല്ലാം പഠിച്ച് തികയണമെന്ന് നിർബന്ധമൊന്നുമില്ല. ஆனால் ஒரு பக்தனுக்கு எல்லா காரியங்களையும் அவன் கற்று பூர்ணமடைய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. പക്ഷെ അവൻ ഏത് കാര്യവും തിരഞ്ഞെടുക്കുന്നതിന് മുമ്പ് ദൈവത്തോട് ചോദിച്ചു. ஆனால் அவன் எந்த காரியத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக தேவனிடத்தில் கேட்பான். അതുകൊണ്ട് വിശ്വാസികൾ നമ്മൾ ഭക്തനോ ശിഷ്യനോ ആയിട്ട് ജീവിക്കണം. ஆகவே விசுவாசிகளாகிய நாம பக்தி உள்ளவர்களோ அல்லது சீஷர்களாகவோ நாம் இருக்க வேண்டும். എന്തുകൊണ്ടെന്നാൽ ദൈവം നമ്മെ പാലിക്കുകയും നമ്മെ അനുഗ്രഹിക്കുകയും ചെയ്യും. നമ്മുടെ തലമുറകൾ അനുഗ്രഹിക്കും. எதற்காக என்று சொன்னால் தேவன் நம்மை காணவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்முடைய சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். എന്നാൽ വിശ്വാസി എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ദൈവത്തോട് എല്ലാ കാര്യങ്ങളും ചോദിക്കാറില്ല. ஆனால் விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் கேட்கிறதில்லை. അതില് ജഡീകനുണ്ട്, ആത്മീയനുണ്ട്. அதிலே மாம்சத்துக்குரியவனும் இருக்கிறான், ஆவிக்குரியவனும் இருக்கிறான். നമ്മുടെ ആഗ്രഹം ദൈവത്തോട് പറയാണ്. நம்முடைய விருப்பத்தை தேவனிடத்திலே சொல்ல வேண்டும். ചിലരെന്തോ എല്ലാം തീരുമാനം എടുത്തതിനു ശേഷം മറ്റുള്ളവരെ വിളിച്ച് കാര്യങ്ങൾ നടപ്പിലാക്കാൻ പോകും. சிலர் எல்லா காரியத்தையும் தீர்மானித்ததுக்கு அப்புறம் மற்றவங்களை கூப்பிட்டு காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார்கள். എന്നാൽ ഒരു ഗുരുവോ അല്ല ഒരു ശിഷ്യനോ ഭക്തനോ അത് ചെയ്യുകയില്ല. ஆனால் ஒரு சீஷனோ ஒரு பக்தியுள்ளவனோ அதை செய்கிறதில்லை. എന്നാൽ ദൈവത്തിന്റെ ഹിതപ്രകാരം നമ്മൾ പ്രവർത്തിക്കണം. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படியாக நாம் செயல்பட வேண்டும். ദൈവം നമ്മെ കുറിച്ചിട്ടുള്ള ഉദ്ദേശിച്ചിട്ടുള്ള കാര്യങ്ങൾ അത് നിർബടിയായിട്ട് നിറവേറ്റും. தேவன் நம்மை குறித்து சொல்லி இருக்கிற விரும்புகிறதான காரியங்களை நாம் ஒழுங்காய் நிறைவேற்ற வேண்டும். അപ്പോൾ നമ്മൾക്ക് ഇനി നമുക്ക് 1 ദിനവൃത്താന്തം 17:12 നോക്കാം.
നിന്റെ പിതാക്കന്മാരുടെ അടുക്കൽ പോകേണ്ടതിന് നിന്റെ ജീവകാലം തികയും. உன் பிதாக்கிடத்தில் போக உன் நாட்கள் நிறைவேறும் போது, ജീവകാലം എന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമ്മുടെ ആയുസ്സിന്റെ അവസാനം. உன் வாழ்நாள் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்நாளின் நிறைவு என்று சொல்லும் பொழுது வாழ்நாளின் முடிவு. നമുക്ക് എല്ലാവർക്കും ഒരു ജീവകാലമുണ്ട്. நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்நாள் இருக்கிறது. ഈ ഭൂമിയിലായിരിക്കുമ്പോൾ ചെയ്തു തീർക്കേണ്ട ചില കാര്യങ്ങൾ അതിനു മുമ്പ് ചെയ്തു തീർക്കും. இந்த பூமியிலே நாம் இருக்கும் பொழுது அதற்கு முன்பதாகவே சில காரியங்களை நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும். ദൈവം ചിലത് നമ്മെ കുറിച്ച് ഉദ്ദേശിച്ചു. தேவன் நம்மை குறித்து சில காரியங்களை அவர் விரும்புகிறார். ആ ഉദ്ദേശിച്ച കാര്യങ്ങൾ ജീവകാലം തികയുന്നതിന് മുമ്പേ പൂർത്തീകരിക്കണം. அவ்விதமாக நம்மை குறித்ததான தேவனுடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்நாள் முடிகிறதற்கு முன்பதாகவே நாம் நிறைவேற்றி இருக்க வேண்டும். അപ്പോൾ ദാവീദിനെ കുറിച്ച് ചിന്തിക്കുമ്പോൾ ദൈവത്തിന്റെ ആലോചന പ്രകാരം ജീവകാലത്തിന് മുമ്പ് എല്ലാ കാര്യങ്ങളും ചെയ്തു. ஆகவே தாவீதை குறித்த நிலையிலே நாம் சிந்திக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படியாக தன்னுடைய வாழ்நாளுக்கு முன்பதாகவே அவனை குறித்தான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாயிருந்தான். ജീവകാല ദാവീദ് ദൈവത്തിന്റെ ആലോചനയ്ക്ക് അനുസരിച്ചാണ് ശുശ്രൂഷ ചെയ്തത്. தாவீது தேவனுடைய சித்தத்தின்படியான நிலையிலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். എന്നാൽ ശൗലിനെ കുറിച്ച് നോക്കുമ്പോൾ ദൈവത്തിന്റെ ആലോചനയ്ക്ക് കൃത്യമായിട്ട് ശുശ്രൂഷ ചെയ്തില്ല. ஆனால் அங்கே சவுலை குறித்த நிலையிலே நாம் சிந்திக்கும் பொழுது தேவனுடைய ஆலோசனையான நிலையிலே அதற்கேற்ற பிரகாரமாக அவன் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றவில்லை. ശൗലിനോട് പറഞ്ഞു എല്ലാത്തിനെയും കൊന്നൊടുക്കണം. சவுலிடத்திலே ஆண்டவர் சொன்னார் எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும். എന്നാൽ അവൻ ചിലതിനെ കൂട്ടിക്കൊണ്ടുവന്നു, ചില മൃഗത്തെയൊക്കെ കൂട്ടിക്കൊണ്ടുവന്നു. ஆனால் அவன் சில மிருகங்களை அவன் கொண்டு வந்தான். ശമൂവേൽ ചോദിച്ചു, ഈ മൃഗങ്ങളുടെയൊക്കെ കരച്ചിൽ എന്താണ്? சாமுவேல் கேட்டார், இந்த மிருகங்களுடைய சத்தம் என்ன? അപ്പോൾ ശൗൽ പറഞ്ഞു, ഇത് നിന്റെ ദൈവമായ യഹോവയ്ക്ക് യാഗം അർപ്പിക്കാനായിട്ട്. அப்பொழுது சவுல் சொன்னார், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படியாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. എന്നാൽ ദൈവവചനം എന്താണ് പറയുന്നത്? അനുസരിക്കുന്ന യാഗത്തെക്കാൾ. ஆனால் தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? கீழ்ப்படிதலை பார்க்கணும். അപ്പോൾ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலே உத்தமம். അപ്പോൾ അനുസരിക്കുന്നതാണ് ഉത്തമം. ஆகவே கீழ்ப்படிதல் தான் உத்தமம். അത് നമ്മൾ വളരെ ചിന്തിക്കേണ്ട ഒരു കാര്യമാണ്. அது மிக நாம் சிந்திக்க வேண்டியதான ஒரு விஷயம். ദൈവം പറയാണ് ഈ കാര്യം ചെയ്യണം. தேவன் சொல்லுகிறார் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். പക്ഷെ നിങ്ങൾ അത് ചെയ്യുന്നില്ല. ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. വേറെ നല്ല കാര്യം ചെയ്യാണ്. ഞാൻ പറയാണ് യാഗം അർപ്പിക്കാൻ പോവാണ്, നല്ല കാര്യം ചെയ്യാൻ പോവാണ്. அது പക്ഷെ ദൈവം അംഗീകരിക്കുന്നു. ஆனால் வேறு நல்ல காரியங்களை செய்ய போகிறோம், பலி செலுத்த போகிறோம் என்று ஒருவேளை நாம் சொல்லலாம். ஆனால் தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. നമുക്ക് മക്കളുണ്ട്, நமக்கு பிள்ளைகள் உண்டு. നമ്മൾ അവരോട് നല്ല കാര്യം പറയുകയാണ്. நாம் அவர்களிடத்தில் நல்ல காரியங்களை சொல்லுகிறோம். അവരനുസരിക്കത്തില്ല എങ്കിൽ നമുക്ക് വളരെ ദുഃഖമാണ്. அவர்கள் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. നമ്മുടെ ആത്മീയ പിതാവാണ് ദൈവം. நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் தான் தேவன். നമുക്ക് രണ്ട് പിതാക്കന്മാരുണ്ട്. நமக்கு ரெண்டு பிதாக்கள் உண்டு. ബയോളജിക്കൽ ഫാദർ, നമ്മുടെ ഭൂമിയിലുള്ള പിതാവ്, சரீரப்பிரகாரமான பூமிக்குரிய தகப்பன். എന്നാൽ ആത്മീയ പിതാവാണ് സ്വർഗീയ പിതാവ്. ஆனால் ஆவிக்குரிய தகப்பன் தான் பரலோக தகப்பன். സ്വർഗീയ പിതാവിനും ചില ആഗ്രഹങ്ങൾ നമ്മളോട് അറിയിക്കാനുണ്ട്. பரலோக தகப்பன் தன்னுடைய சில விருப்பங்களை நமக்கு தெரியப்படுத்துகிறார். അതനുസരിച്ച് പ്രവർത്തിക്കണം. അതാണ് ദൈവത്തിന്റെ ആഗ്രഹം. அதற்கு உட்பட்டு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். அதுதான் தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். யோനെ എടുത്ത് നിലവിലേക്ക് പോകാൻ പറഞ്ഞാൽ തർശീസിലേക്ക് ഓടിപ്പോയി. யோனாவுக்கிடத்திலே நினிவேக்கு போகும்படியாய் சொன்னார். அவர் தர்ஷீஷுக்கு ஓடி போனார். ഞാൻ തർശീസിൽ പോയി സുവിശേഷ വേല ചെയ്തോളാം. நான் தர்ஷீஷிலே போய் நான் ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன். എന്നാൽ അതല്ല, നീ നിലവേ തന്നെ പോകണം. இல்லை இல்லை, நீ நினிவேக்கு தானே போக வேண்டும். നീ പോകത്തില്ല എങ്കിൽ നിന്നെ കൊണ്ടുവരാനും അറിയാം. நீ போகவில்லை என்றால் உன்னை எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். കാരണം ദൈവമക്കളെ ദൈവം സ്നേഹിക്കുന്നു. அருமையான தேவ பிள்ளைகளை தேவன் நேசிக்கிறார். ദൈവമക്കളാണെങ്കിൽ ദൈവം നമ്മെ നിത്യമായിട്ട് നശിപ്പിച്ചു കളയില്ല. தேவன பிள்ளைகளாய் இருக்கக்கூடியதான் நம்மை முற்றிலுமாக தேவன் அழித்து போடுகிறவர் அல்ல. എന്നാൽ ജഡത്തിൽ കഷ്ടങ്ങൾ വരും. ஆனால் மாம்சத்திலே சில பாடுகள் உண்டாகும். അധികം തിന്മയായത് ഭവിക്കാതിരിക്കാൻ ഇനി പാപം ചെയ്യരുത്. அதிக தீமையானது ஒன்று உனக்கு நேராதபடிக்கு நீ பாவம் செய்யாதே. നമുക്ക് ബോധിച്ച പോലെ ജീവിക്കാം. நமக்கு நம்முடைய இஷ்டத்தின்படி வாழலாம். പക്ഷേ ദൈവം വിടുകയില്ല. ஆனால் தேவன் அதை விடமாட்டார். ഞാൻ ഇങ്ങനെ പറയാറുണ്ട്, നമ്മൾ രണ്ട് നിയമങ്ങൾക്ക് അടിസ്ഥാനമാക്കിയാണ് ജീവിക്കുന്നത്. நான் இப்படி சொல்லுகிறது உண்டு, நாம் ரெண்டு சட்டங்களுக்கு உட்பட்டு வாழுகிறோம். ഒന്ന് വചനം, ஒன்று வசனம், രണ്ട് മാനുഷിക നിയമം. இரண்டாவதாக மனித சட்டதிட்டங்கள். ഈ ഭൂമിയിലെ നിയമങ്ങൾ നമുക്ക് തെറ്റിക്കാൻ സാധിക്കും. இந்த பூமியில் உள்ளதான சட்டதிட்டங்களை நாம் மீற முடியும். നിങ്ങൾക്ക് സ്വാധീനം ഉണ്ടെങ്കിൽ അതിൽ നിന്നൊക്കെ രക്ഷപ്പെടാം. ஒருவேளை உங்களுக்கு அதிலே சுயாதீனம் இருக்கும் என்றால் அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். പണം കൊണ്ടോ അല്ലെങ്കിൽ ആളുകളുടെ സ്വാധീനം കൊണ്ടോ MLA-മാരെയോ അല്ലെങ്കിൽ മന്ത്രിമാരെയോ അറിയാമെങ്കിൽ പല പാപങ്ങളിൽ നിന്നും തെറ്റുകളിൽ നിന്നും രക്ഷപ്പെടാം. ஒருவேளை பணத்தின் மூலமாகவோ அல்லது நமக்கு அதிகாரம் உள்ளவர்கள் தெரிந்திருக்கிறது மூலமாய் அவர்களுடைய அதிகாரத்தின் மூலமாகவோ நாம் தப்பித்துக் கொள்ளலாம். പക്ഷേ ദൈവത്തിന്റെ പിടിയിൽ നിന്ന് രക്ഷപ്പെടുകയും. ஆனால் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. ഞാൻ പല കാര്യങ്ങളും നിരീക്ഷിച്ച് മനസ്സിലാക്കുന്ന ഒരു വ്യക്തിയാണ്. நான் அநேக காரியங்களை ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனுஷன். നമ്മുടെ ജീവിതത്തെ കുറിച്ച് പരിശോധിക്കുകയാണെങ്കിൽ ചില കാര്യങ്ങൾ മനസ്സിലാക്കാൻ. நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். പാപനിമിത്തം ജഡത്തിൽ കഷ്ടങ്ങൾ വരും. பாவத்து நிமித்தம் நம்முடைய
ശരീരത്തിലെ പാടുകൾ ഉണ്ടാകും. എന്നാൽ കഷ്ടങ്ങൾ വരാതിരിക്കുന്ന ആഗ്രഹമുണ്ടെങ്കിൽ ദൈവത്തോട് അടുത്ത് ജീവിക്കുക, അധികം തിന്മയായി ഭവിക്കാതിരിക്കാൻ பாடுகள் வராதபடிக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புவோம் என்றால் தேவனோடு நெருங்கி வாழுவோம். அதிக தீமையான ஒன்று நேரிடாதபடிக்கு நாம் பாவம் செய்யாதிருப்போம். ദാവീദിനെ പോലെയുള്ള വ്യക്തിയാണെങ്കിൽ തന്നെ ശിക്ഷിക്കും. தாவீதை போல நபராயிருப்போம் என்றால் அங்கே சிக்ஷிக்கப்படுவோம். ദൈവത്തിന് മുഖപക്ഷമില്ല, தேவனுக்கு பாரபட்சம் இல்லை. കാരണം ദൈവത്തിന്റെ സിംഹാസനത്തിന്റെ അടിസ്ഥാനം സത്യം, നീതി, ന്യായം. காரணம் தேவனுடைய சிங்காசனத்தினுடைய அடிப்படை சத்தியம், நீதி, நியாயம். ഞാൻ ഇങ്ങനെ വിചാരിച്ചു, ദൈവം എന്തിനാണ് പുത്രനെ ക്രൂശിൽ തറപ്പിച്ചത്? நான் இப்படி நினைத்தேன், எதற்காக தேவன் நம்முடைய குமாரனை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்? പിതാവായ ദൈവത്തിന് പറയാം, ഞാൻ എല്ലാവർക്കും ആഗ്നസ്റ്റി, എല്ലാവർക്കും പാപമോചനം നൽകിയിരിക്കുന്നു എന്ന് പറയാം. பிதாவால் சொல்ல முடியும், எல்லாருக்கும் நான் பாவ மன்னிப்பை கொடுத்திருக்கிறேன் என்று. ഈ ഭൂമിയിലെ നിയമസഭയിൽ നമുക്കറിയാം ഭരണപക്ഷവും പ്രതിപക്ഷവും ഉണ്ട്. ஒருவேளை நமக்கு இந்த பூமியில இருக்கக்கூடியதான சட்டமன்றங்கள், நீதிமன்றங்களே எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் இருக்கிறார்கள். ദൈവത്തിന് ഒരു പ്രതിപക്ഷമുണ്ട്, தேவனுக்கு ஒரு எதிர்கட்சி இருக்கிறது, ദൈവത്തിന് ഒരു ശത്രുവുണ്ട്. தேவனுக்கு ஒரு சத்துரு இருக்கிறான். ദിനം പ്രതി നമ്മെ കുറിച്ച് അപവാദം പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அனுதினம் நம்மை குறித்து அவன் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறான். രണ്ട് ശക്തി ആണുള്ളത്, ரெண்டு வல்லமை இருக்கிறது. ദൈവശക്തി അല്ലെങ്കിൽ പിന്നീടുള്ളത് പൈശാചിക ശക്തി. ஒன்று தேவ வல்லமை, மற்றொன்று பிசாசின் வல்லமை. ദൈവം ബോധിച്ച പോലെ പ്രവർത്തിക്കുകയാണെങ്കിൽ പിശാചി പറയും, ഇത് എങ്ങനെയാണ് ഇതിങ്ങനെ ചെയ്യുന്നത്? അപ്പോൾ ദൈവത്തിന്റെ ഒരു നീതിയുണ്ട്, ആ നീതി നിറവേറ്റിയേ പറ്റൂ. அங்கே நாம் நம்முடைய விருப்பத்தின்படியாக நாம் நடந்து கொள்வோம் என்றால் அங்கே பிசாசு கேட்பான், ஏன் இப்படி நடக்கிற அப்படின்னு. ஆகவே தேவன் தம்முடைய நீதி அதில் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. ദൈവം നീതിയോടാണ് എല്ലാം പ്രവർത്തിക്കുന്നത്. தேவன் நீதியோடு கூட தான் சகலவற்றையும் நிறைவேற்றுகிறார். അതുകൊണ്ടാണ് ദൈവമക്കൾ തെറ്റ് ചെയ്താലും ദൈവം ശിക്ഷിക്കും. ஆகவே தேவ பிள்ளைகள் தவறு செய்தாலும் தேவன் தண்டிக்கிறவராய் இருக்கிறார். ദാവീദിന് ശിക്ഷ ലഭിച്ചോ? தாவீதுக்கு தண்டனை கிடைத்ததா? ധാരാളം ശിക്ഷ ലഭിച്ചിട്ടുണ്ട്, നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. நிறைய தண்டனை அவன் பெற்றுக்கொண்டான், நாம் எல்லோரும் அதை அறிந்திருக்கிறோம். അപ്പോൾ ദാവീദായാലും அப்படி ആരായാലും ദൈവത്തിന്റെ നീതിയായിട്ട് തന്നെ നടപ്പിലാക്കും. அப்படி என்றால் தாவீதாக இருந்தாலும் யாராய் இருந்தாலும் தேவன் தம்முடைய நீதியை அவர் நீதியாய் நடப்பிப்பார். എന്നാൽ നമ്മുടെ തലമുറയിൽ ശ്രദ്ധിക്കേണ്ട ഒരു കാര്യം എന്താണെന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ, ദൈവത്തിന്റെ ആലോചനയ്ക്ക് ശുശ്രൂഷ ചെയ്യണം. நாம் நம்முடைய தலைமுறையிலே கவனிக்க வேண்டியது என்ன என்றால், நாம் தேவனுடைய ஆலோசனைப்படி அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ഞാൻ പറഞ്ഞല്ലോ നേരത്തെ പൈശാചിക ശുശ്രൂഷ ഉണ്ട്. நான் சொன்னேன் அல்லவா, பிசாசுடைய ஊழியமும் இருக்கிறது. പൈശാചിക ശുശ്രൂഷ എന്താണെന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ നമുക്കറിയാം, ഇസ്കറിയത്തായി ചെയ്തത് പൈശാചിക ശുശ്രൂഷ. அதாவது நமக்கு தெரியும், யூதாஸ் காரியத்தை அவன் பிசாசுடைய ஊழியத்தை நிறைவேற்றினான். ചിലപ്പോൾ ദൈവസന്നിധിയിൽ പോഷത്തിന്റെ ആത്മാവുണ്ട്, ആ കാര്യം നമുക്കറിയാം. சில நேரங்களிலே தேவ சமூகத்திலே அங்கே பொய்யின் ஆவி கடந்து வரும், அது நமக்கு தெரியும். പോഷത്തിന്റെ ആത്മാവ് പിന്നെ പുരോഹിതനിൽ വന്നപ്പോൾ, സിദക്കിയാവിൽ വന്നപ്പോൾ മിഖായേലിന്റെ ചികിട്ടത്തടിച്ചായിട്ട് നമുക്ക് അറിയാൻ കഴിയും. அங்கே பொய்யின் ஆவியானவர் அங்கே மிகாயிடத்திலே வந்த பொழுது அங்கே எரேமியாவை செவிட்டிலே அடித்ததை நாம் பார்க்க முடியும். പലപ്പോഴും ചിലപ്പോൾ പുരോഹിതന് പോലും ആത്മാവിനെ തിരിച്ചറിയാൻ പറ്റണമെന്നില്ല. சில நேரங்களில் ஆசாரியன் கூட ஆவியை பகுத்தறிய வேண்டும் என்கிற பகுத்தறிய முடியாத நிலை ஏற்படலாம். നമ്മളിൽ കൂടെ പ്രവർത്തിക്കുന്ന ഏത് ആത്മാവാണെന്ന് മനസ്സിലാക്കണമെങ്കിൽ അത് വിവേചിച്ചറിയാൻ സാധിക്കും. நம்மிலே எந்த ஆவி செயல்படுகிறது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான பகுத்தறிவு நமக்கு அவசியம். ഏത് പ്രവൃത്തിയാണ് നമ്മൾ ചെയ്യുന്നത്, ആ പ്രവൃത്തിയിൽ നിന്ന് നമുക്ക് വിവേചിച്ചറിയാം. நாம் எந்த காரியங்களை ஊழியங்களை நிறைவேற்றுகிறோமோ அதன் நிலையில் இருந்து அதை நாம் பகுத்தறிய முடியும். ദൈവവചനത്തിനും ദൈവിക കാര്യങ്ങൾക്കും എതിരായിട്ടാണ് നമ്മൾ പ്രവർത്തിക്കുന്നതെങ്കിൽ നമ്മൾ സ്വയം ശോധന ചെയ്യേണ്ട ആവശ്യമാണ്. தேவனுடைய வசனத்துக்கும் தெய்வீக காரியங்களுக்கும் எதிராக நாம் செயல்படுவோம் என்றால் நம்மை நாமே வசனத்தின் நிலையை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ശൗലിൽ ദുരാത്മാവ് വന്നപ്പോൾ ദാവീദിനെ കൊല്ലുവാനായിട്ട് പല പ്രാവശ്യം ആഗ്രഹിച്ചു. சவுலிலே பொல்லாத ஆவி வந்த பொழுது தாவீதை கொல்லும்படியாக அவன் பலமுறை முயற்சித்தான். ആ ദുരാത്മാവ് മാറിപ്പോകുമ്പോൾ ശൗൽ നല്ലവനായിട്ട് വരും. அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு கடந்து போகும்போது அவன் நல்ல ஒரு மனிதனாயிருப்பான். പുതിയ തലമുറയിൽ നമ്മൾ പലരും പറയാറുണ്ട് ബൈപ്പോളറാണ് രണ്ട് രീതിയിൽ പ്രവർത്തിക്കുന്നത്. இவ்விதமாக நாம் இந்த ஜெனரேஷன் நாம சொல்லக்கூடியது இவ்விதமாக ரெண்டு நிலைகளில் நடக்கக்கூடியவர்கள். മാനസിക രോഗത്തെ കുറിച്ച് പഠിക്കുമ്പോൾ മനസ്സിലാക്കാൻ കഴിയുന്ന പിശാചിന്റെ ആക്രമണമുള്ള മാനസിക രോഗമുണ്ട്. அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டதான அனுபவத்தை குறித்து படிக்கும் பொழுது பிசாசினால் அவிதமாக அழைக்கழிக்கப்படுகிற அனுபவம் இருக்கிறது. അതാണ് പൈശാചിക ശുശ്രൂഷ. ഇനി ദൈവിക ശുശ്രൂഷ എന്താണെന്നുള്ള ഞാൻ വിവരിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. அதுதான் பிசாசுடைய ஊழியம். இனி தெய்வீக ஊழியம் என்ன என்கிறதையும் நான் விவரித்து சொல்ல விரும்புகிறேன். നമ്മളെല്ലാരും പറയാറുണ്ട്, ഞാൻ ദൈവിക ശുശ്രൂഷയാണ് ചെയ്യുന്നത്. நாம் எல்லாரும் சொல்லுகிறது நாம் தெய்வீக ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம் என்று. എന്നാൽ എന്റെ വിവരണം അതിന് അല്പം വ്യത്യസ്തമാണ്. ஆனால் என்னுடைய விளக்கம் அதில் சற்று வித்தியாசமாயிருக்கிறது. നമ്മൾ ചെയ്യുന്ന ആത്മീയ ശുശ്രൂഷയാണ്. நாம் செய்கிறது ஆவிக்குரிய ஊழியம். ദൈവിക ശുശ്രൂഷ ഇത് പിതാവിന്റെ ആഗ്രഹപ്രകാരം പുത്രനായ യേശു കാൽവരി ക്രൂശിൽ മരിച്ചു. ദൈവിക ശുശ്രൂഷ അവിടെ നടപ്പിലാക്കി. தெய்வீக ஊழியம் என்று சொன்னால் பிதாவுடைய சித்தத்தின்படியாக குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அவ்விதமாக தெய்வீக ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். അതുപോലെ തന്നെ നമുക്ക് ദൈവത്തിന്റെ ദൂതന്മാരുണ്ട്. അവരെ സേവാത്മാക്കൾ എന്നാണ് വചനത്തിൽ പറയുന്നത്. அவர்கள் நமக்கு தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பணிவிடை ஆவிகள் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். അത് അവർ ചെയ്യുന്നത് ദൈവിക ശുശ്രൂഷയാണ്. அவர்கள் செய்கிறதும் தெய்வீக ஊழியம். അത് നമ്മെ സംരക്ഷിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്, പ്രൊട്ടക്ട് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. அவர்கள் நம்மை பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ഈ ദൂതന്മാരുടെയും ദൈവത്തിന്റെ ആത്മാവിന്റെ സഹായമില്ല എങ്കിൽ നമ്മൾ ഓരോരുത്തരും ദൈവത്തിന്റെ കൃപയിൽ നിന്ന് വീഴും. இந்த தூதர்களுடைய தேவாவியானுடைய ஒத்தாசை நமக்கு இல்லை என்றால் நாம் ஒவ்வொருவரும் கிருபையிலிருந்து விழுந்து விடுகிறவர்களாய் இருப்போம். നമ്മൾ കൃപയിൽ നിൽക്കുന്ന നമ്മൾ നിൽക്കുന്ന ദൈവത്തിന്റെ കൃപയാലാണ്. நாம் நிற்கிறது தேவனுடைய கிருபையினாலே நிற்கிறோம். അത് മനസ്സിലാക്കണമെങ്കിൽ ദൈവത്തിന്റെ ആത്മാവിനെയും ദൈവത്തിന്റെ ദൂതന്മാരെയും കുറിച്ച് മനസ്സിലാക്കുമ്പോൾ മാത്രമേ മനസ്സിലാക്കൂ. அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவ ஆவியானவரையும் தேவனுடைய தூதர்களையும் நாம் புரிந்து கொண்டால் மட்டுமே நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். പിന്നെ ആത്മീയ ശുശ്രൂഷകൾ ചെയ്യുന്നതാണ് ദേവദാസന്മാർ, സുവിശേഷന്മാർ, മൂപ്പന്മാർ, ഉപദേശകന്മാർ, അതെല്ലാം ചെയ്യുന്ന ദൈവീയ ശുശ്രൂഷകൾ. அவ்விதமாக ஆவிக்குரிய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியதான சுவிசேஷர்கள், ஊழியர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், இவர்கள் அவர்கள் ஆவிக்குரிய ஊழியத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். പിന്നെ മാനുഷിക ശുശ്രൂഷകൾ എല്ലാവരും ചെയ്യുന്നുണ്ട്. இனி மனுஷ ஊழியத்தை எல்லாரும் செய்கிறார்கள். നമ്മെ കുറിച്ച് ദൈവത്തിന്റെ ഒരു ഉദ്ദേശമുണ്ട്. நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. എല്ലാവരെ കുറിച്ച് ദൈവത്തിന്റെ ഒരു ഉദ്ദേശമുണ്ട്. எல்லாரை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ചിലർ വിചാരിക്കും സുവിശേഷനും അല്ല മൂപ്പനും അല്ല എന്നെ കൊണ്ട് എന്താ പ്രയോജനം. சிலர் நினைக்கலாம் நான் ஊழியக்காரன் கிடையாது, மூப்பனும் கிடையாது, என்னால என்ன பிரயோஜனம். എന്നാൽ ദൈവം നിങ്ങളെ ആക്കിയിരിക്കുന്ന സ്ഥാനത്ത് വിശ്വസ്തയോടെ മുന്നോട്ട് പോവുകയാണെങ്കിൽ ദൈവത്തിന്റെ പദ്ധതിയിൽ ചിലപ്പോൾ ദൈവം കണ്ടു കാണും, നിങ്ങളെ വേറൊരു നിലയിലേക്ക് ഉയർത്തും. ஒருவேளை தேவன் உங்களை வைத்திருக்கக்கூடியதான நிலையிலும் இடத்திலும் நீங்கள் உண்மையாய் நீங்கள் கடந்து போவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை பார்க்கிறார், உங்களை வேறொரு விதத்திலே கர்த்தர் பயன்படுத்துவார். മാനുഷിക ശുശ്രൂഷയിൽ നിന്ന് നിങ്ങളെ ചിലപ്പോൾ ആത്മീയ ശുശ്രൂഷയിലേക്ക് എടുക്കും. ஒருவேளை மனுஷிக ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் கொண்டு போகலாம். അപ്പോൾ നമ്മളെ കുറിച്ച് എന്ത് ദൈവം ഉദ്ദേശിക്കുന്നു ആ നിലയിൽ മുന്നോട്ട് പോവുകയാണെങ്കിൽ ദൈവത്തിന്റെ ശുശ്രൂഷ നമ്മൾ നിർവഹിക്കുന്നവരാണ്. ஆகவே நம்மை குறித்து தேவன் என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த நிலையிலே நாம் முன்னேறி போவோம் என்றால் நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். അവസാനമായിട്ട് ഒരു വേദഭാഗം കൂടെ വായിക്കാം. എബ്രായർ 13:7 വളരെ പരിചിതമുള്ള ഒരു വാക്യമാണ്. இறுதியாக நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நம்ம எல்லோருக்கும் மிக அறிமுகமான ஒரு வாக்கியம் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வாக்கியம். வேத வசனத்தை அவர்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ഇവിടെ കാണുവാൻ കഴിയുന്നത് നിങ്ങളെ നടത്തിയവരെ ഓർത്തുകൊള്ളു. இங்கே நாம் வாசிக்கிறோம் உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து என்று. അവിടെ രണ്ട് കാര്യമാണ് ഓർക്കേണ്ടത്. അവരുടെ ജീവാവസാനം, വിശ്വാസം. அங்கே நாம் கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. அவர்களுடைய நடக்கையின் முடிவு, இரண்டாவதாக விசுவாசம். യേശുക്രിസ്തു പറഞ്ഞു എന്നെ അനുകരിപ്പീൻ. இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னை பின்பற்றுங்கள். പൗലോസ് പറഞ്ഞു എന്നെ അനുകരിപ്പീൻ. பவுல் சொன்னார் என்னை பின்பற்றுங்கள். ഇവിടെ പറയുന്നത് നിങ്ങളെ നടത്തിയവരെ അനുകരിപ്പീൻ. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். അനുകരിപ്പീൻ, ഓർത്തുകൊള്ളുവീൻ. அவர்களை நீங்கள் பின்பற்றி அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். നിങ്ങൾക്ക് ചിലരെ ഓർക്കുവാനായിട്ട് സാധിക്കും. உங்களுக்கு சிலரை நீங்கள் நினைத்துக் கொள்ள முடியும், ஞாபகத்தில் வைக்க முடியும். നിങ്ങൾ ചില സഭകളിലായിരുന്നു, അവിടെ നിങ്ങളെ നടത്തിയവരുണ്ട്. அங்கே நீங்கள் சில சபைகளில் இருந்தீர்கள், அங்கே உங்களை நடத்தின சில நபர்கள் இருக்கிறார்கள். ചെറിയാൻ സാറിനെ കുറിച്ച് ഓർക്കുവാനായിട്ട് നമുക്ക് സാധിക്കും. செரியனையாவை குறித்து நாம் நினைத்து பார்க்க முடியும். ധാരാളം ആളുകളോട് ആത്മീയ കാര്യങ്ങൾ പറയുകയും അവരെ അതിൽ ഉത്സാഹിപ്പിക്കുകയും ചെയ്തിട്ടുണ്ട്. ஏராளமான நபர்களிடத்திலே ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார். അപ്പോൾ നമ്മുടെ സഭകളിൽ നമ്മെ നടത്തുന്നവരുണ്ട്. அப்படி என்றால் நம்முடைய சபையிலும் நம்மை நடத்தக்கூடியவர்கள் உண்டு. അവരെ ഓർക്കുമ്പോൾ രണ്ട് കാര്യമാണ് ഓർക്കാൻ പറയുന്നത്. அவர்களை நாம் நினைக்கும் பொழுது ரெண்டு காரியங்கள் நினைக்கும்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. അവരുടെ വിശ്വാസവും അവരുടെ ജീവാവസാനവും. அவர்களுடைய விசுவாசமும் அவர்களுடைய நடக்கையின் முடிவும். അവരുടെ സാമ്പത്തിക ബുദ്ധിമുട്ടോ രോഗമോ കഷ്ടമോ അതല്ല ഓർക്കാൻ പറയുന്നത്. அவர்களுடைய பொருளாதார நெருக்கடியோ அவர்களுடைய பலவீனமோ அவருடைய வியாதியோ குறித்தோ அல்ல. അവർ ഈ കഷ്ടതയിൽ കൂടെ കടന്നു പോയപ്പോൾ അവരുടെ വിശ്വാസം എങ്ങനെ ഉണ്ടായി? அந்த பாடுகள் வழியாய் அவர்கள் கடந்து போன பொழுது அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? അവരുടെ വിശ്വാസം മുറുകെ പിടിച്ചു മുന്നോട്ട് പോയി. அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக் கொண்டு அவர்கள் முன்னேறினார்கள். യോബിന്റെ ജീവിതം നമുക്കറിയാം. കഷ്ടത വന്നപ്പോഴും വിശ്വാസം മുറുകെ പിടിച്ചു. யோபனுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியும். பாடுகள் வந்த பொழுதும் விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக் கொண்டார். നമ്മുടെ ജീവിതത്തിൽ കഷ്ടങ്ങൾ വരുമ്പോൾ വിശ്വാസം മുറുകെ പിടിക്കുമോ? நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும் பொழுது விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக் கொள்வோமா? അപ്പോൾ വിശ്വാസം മുറുകെ പിടിച്ച് മുന്നോട്ട് പോകണം. அப்படி என்றால் விசுவாசத்தை உறுதியாய் பற்றிக் கொண்டு நாம் முன்னேற வேண்டும். അവരുടെ ജീവാവസാനം നോക്കണം. அவர்களுடைய வாழ்வின் முடிவை நாம் கவனிக்க வேண்டும். ഓരോരുത്തരെ കുറിച്ച് ദൈവത്തിന്റെ ഒരു ജീവകാലമുണ്ട്. ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒரு வாழ்வின் காலகட்டத்தை வைத்திருக்கிறார். ആ കാലഘട്ടം പൂർത്തീകരിച്ച് ദൈവം തന്ന പദ്ധതികൾ നിറവേറ്റി പോകുമ്പോൾ നമ്മൾ പൂർത്തീകരിച്ചു പോവുകയാണ്. ശുശ്രൂഷകൾ നിറവേറ്റി പോകും. அந்த காலகட்டத்துக்கு உட்பட்ட நிலையிலே நம்மை குறித்ததான தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றி போகும் பொழுது நம்முடைய ஊழியத்தை பூரணப்படுத்தி நிறைவுபடுத்தி நாம் கடந்து போகிறோம். നമുക്ക് ഓർക്കുവാനായിട്ടുള്ള ചില ആളുകളുണ്ട്. நாம் நினைவிலே வைத்திருக்கக்கூடிய நிலையிலே சில நபர்கள் உண்டு. എന്നാൽ നമുക്ക് ഒരു മാതൃക മറ്റുള്ളവർക്കും വെച്ചേച്ച് പോകാൻ സാധിക്കും. ஆனால் நாமும் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து விட்டு போக முடியும். നമ്മുടെ പിതാക്കന്മാർ അല്ലെങ്കിൽ നമ്മുടെ ശുശ്രൂഷകന്മാർ നല്ലൊരു മാതൃക നമുക്ക് കാണിച്ചു തന്നു. நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய மூத்த ஊழியர்கள் நமக்கு நல்லதொரு மாதிரிகளை அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். അടുത്ത തലമുറയ്ക്ക് നമുക്ക് ആ ഒരു കാഴ്ചപ്പാട്, ഒരു കാര്യം നിറവേറ്റി പോവുകയാണെങ്കിൽ നമ്മുടെ ജീവിതം ഒരു നല്ലൊരു സന്തോഷകരമായി തീർന്നുവെന്ന്
പറയാൻ സാധിക്കും. அதே விதத்திலே நமக்கு அடுத்து வரக்கூடியதான தலைமுறைக்கும் நாமும் முன்மாதிரி உள்ளதான ஒரு வாழ்க்கை வைத்து போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை குறித்தும் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான தேவனுடைய சித்தம் நிறைவேறும். നമ്മുടെ ജീവിതത്തെ കുറിച്ച് സ്വയം ശോധന ചെയ്ത് മുന്നോട്ട് പോകാം. நம்முடைய வாழ்வை சற்று சோதித்து பார்த்து நாம் முன்னேறி போவோம். നമ്മുടെ വിശ്വാസം എങ്ങനെയിരിക്കുന്നു? நம்முடைய விசுவாசம் எவ்விதமாய் இருக்கிறது? വിശ്വാസത്തിന്റെ പരിശോധനയിൽ നമ്മൾ പരാജയപ്പെട്ടിട്ടുണ്ടോ? விசுவாச சோதனைகளிலே நாம் தோல்வி அடைந்திருக்கிறோமா? ഒരിക്കലും പരാജയപ്പെടാൻ പാടില്ല. ஒருபோது நாம் தோல்வி அடையக்கூடாது. ഒരു പരീക്ഷയ്ക്ക് നീക്കുപോക്ക് ദൈവം കൽപ്പിക്കും. அங்கே அந்த பரீட்சையை கடந்து போகக்கூடியதான போக்கை தேவன் உண்டாக்குவார். ദൈവം ഓരോരുത്തരും ഓരോ വഴികൾ ഒരുക്കും. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வழிகளை ஏற்படுத்துகிறார். ഞാൻ എനിക്ക് പറയാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്ന ഏത് കഷ്ടതയിലും ദൈവത്തിൽ തന്നെ പരിപൂർണമായിട്ട് ആശ്രയിക്കുക. நான் இங்கே சொல்ல விரும்புகிற விஷயம், எந்த ஒரு பாடுகளின் நடுவிலும் தேவனை முழுமையாய் சார்ந்து கொள்வோம். ദൈവം നമ്മെ സഹായിക്കും. தேவன் நமக்கு உதவி செய்வார். ദൈവം നമ്മെ ശക്തിപ്പെടുത്തും. தேவன் நம்மை பலப்படுத்துவார். ദൈവത്തിന്റെ യഹോവയുടെ ആലോചനയ്ക്ക് നമ്മുടെ തലമുറയിൽ ശുശ്രൂഷ ചെയ്യണം. கர்த்தருடைய ஆலோசனையின்படி சித்தத்தின்படி நம்முடைய தலைமுறை நடுவே நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். നമ്മുടെ ആഗ്രഹങ്ങൾ സ്തോത്രത്തോടെ ദൈവത്തോട് അറിയിക്കുക. நம்முடைய விருப்பங்களை ஸ்தோத்திரத்தோட தேவனிடத்தில் தெரியப்படுத்தலாம். എന്നാൽ ദൈവത്തിന്റെ ആലോചനയ്ക്ക് വേണ്ടി കാത്തിരിക്കണം. ஆனால் தேவனுடைய ஆலோசனைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். അങ്ങനെ വരുമ്പോൾ ദൈവം അത് വെളിപ്പെടുത്തി തരും. அவ்விதமாக இருக்கும் பொழுது தேவன் அதை வெளிப்படுத்துவார். അപ്പോൾ നാഥാനില്ലെങ്കിലും ചിലപ്പോൾ മൂപ്പന്മാരിൽ കൂടെയോ സീനിയർ സുവിശേഷന്മാരിൽ കൂടെ മറ്റുള്ളവരിൽ കൂടെയോ നമ്മളോട് സംസാരിക്കും. ஒருவேளை இப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசி இல்லை என்று சொன்னாலும் மூப்பர்கள் மூலமாகவோ மூத்த ஊழியர்கள் மூலமாகவோ காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். അതിന് അങ്ങനെ ദൈവത്തിന്റെ പ്രവൃത്തികൾ ശക്തിപ്പെടുവാൻ ദൈവം നിങ്ങളെ സഹായിക്കട്ടെ. அவ்விதமாக தேவனுடைய ஊழியத்திலே நீங்கள் அதிகமாக பலப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. എന്റെ സമയം അതിക്രമിച്ചിരിക്കുന്നു. അതുകൊണ്ട് ഞാൻ ഇവിടെ നിർത്തുകയാണ്. என்னுடைய நேரம் கடந்து போயிருக்கிறது. ஆகவே நான் இப்பொழுது நிறுத்த விரும்புகிறேன். എനിക്ക് ഇങ്ങനെ ഒരു അവസരം ലഭിച്ചതിൽ ദൈവത്തെ സ്തുതിക്കുകയും അതുപോലെ നിങ്ങളോടുള്ള നന്ദി അറിയിക്കുന്നു. எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு கிடைத்தபடியினாலே தேவனை துதிக்கிறேன். அதோடு கூட உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரியப்படுத்துகிறேன். പ്രാർത്ഥനയിൽ നിങ്ങളെയും ഓർക്കുന്നു. ஜெபத்திலே உங்களையும் நினைத்துக் கொள்கிறோம். ദൈവം കൂടുതലായി നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കുകയും സഹായിക്കുകയും ചെയ്യട്ടെ. தேவன் அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு உதவி செய்வாராக. നിങ്ങളെ കുറിച്ച് ദൈവം ഉദ്ദേശിക്കുന്ന പദ്ധതികളെല്ലാം നിങ്ങളുടെ ജീവകാലത്ത് തന്നെ നിറവേറ്റുവാൻ ദൈവം നിങ്ങളെ സഹായിക്കട്ടെ. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கக்கூடியதான திட்டத்தை உங்களுடைய வாழ்நாட்களில் நீங்கள் நிறைவேற்ற தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ദൈവനാമം വാഴ്ത്തപ്പെടുവാൻ. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.